ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைம் த்ரில்லர் ஹாரர் நாவல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வியூவர்ஸ் எல்லாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாவல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட மறந்துடாதீங்க. நீங்கள் லைக் பண்ணுறப்ப கூடவே ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். கண்டிப்பாக ஹைப்பையும் கொடுத்துருங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து என்னோடய நாவல் வந்து கேட்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னும் நிறைய பேர் வந்து ரொம்ப உங்களோட வாசிப்பு நல்லாவே இல்ல, ரொம்ப மோசமாக இருக்குது, ஸ்பீடாக இருக்குது, ஏதேதோ இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஓகே, அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் கேட்குறப்போ உங்களுக்கு சில டைம் பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, என்னோடய டைமுக்கு, என்னோடய சிச்சுவேஷனுக்கு நான் என்ன மாதிரி ஃப்ளோவில் பண்ண முடியுமோ அதை தான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து 2 குழந்தைங்கள வச்சுட்டு தான் இந்த நாவல் ரீட் பண்ணுறேன். சில டைம் வந்து ஹரிபரியாக சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு ஸ்பீடாக ரீட் பண்ணுவேன். சில டைம் வந்து கண்டினியூஸாக 1 மணி நேரத்துக்கு மேலே ரீட் பண்ணுறப்போ நமக்கே ஒரு மாதிரி டயர்டாயிரும். அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு நான் நாவலை இன்னும் கொஞ்சம் பெட்டரான வெர்ஷனோட ரீட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். என்னை சப்போர்ட் பண்ணுற நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இப்போ வாங்க இந்த சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நாவலுக்குள்ளே போகலாம். இந்த நாவலோட ஒன்லைன் அப்படி என்ன அப்படின்னா, இது வந்து 90s காலகட்டத்தில் நடந்த ஒரு நாவல். ஒரு காலேஜில் 4 நண்பர்கள், எல்லாமே வழக்கம் போல தான். ஆனால் ஒரு நாள் மழை பெய்தது. அந்த மழை ஒரு ஸ்பெஷலான மழை, அது சாதாரண மழை இல்லை. அந்த நாளில் அவர்களில் ஒருத்தன் திடீர்னு மர்மமான முறையில் காணாமல் போகிறான். இந்த காணாமல் போன நண்பனை பார்த்த மற்ற 3 பேருக்கும் ஒரு அதிர்ச்சி, அது ஒரு சம்பவம். ஆனால் சில நாட்கள் கழிச்சு இன்னொருத்தன், அதுக்கப்புறம் இன்னொருத்தி, ஒவ்வொருத்தரும் மழை பெய்கிற அந்த நாளில் தான் காணாமல் போயிருந்தாங்க. அது என்ன கோயின்சிடென்ஸா, இல்லை ஏதோ ஒரு விஷயம் அந்த மழையோட சேர்ந்து வருதா? இந்த மாதிரி மர்ம கதைகள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இப்போவே ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஹைப்புன்ற ஆப்ஷன்லேயும் ஹைப் கொடுங்க. உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ கதைக்கு போகலாம். மழை வந்தால் உயிர் பெறும் ஒரு மர்மம். இதுதான் இந்த கருப்பு குடை பிடித்த அவள். ஜூலை மாதம் 2000. அந்த நாளுக்கு பிறகுதான் மக்கள் அதை 4 வருட மழை அப்படின்னு அழைக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த மாலை அது வெறும் ஒரு வானிலை மாற்றம் மாதிரி தான் தோன்றியது. காலை முதலே வானம் ஒரு விசித்திரமான அடைமூட்டத்தோடு இருந்தது. மேகங்கள் சாம்பல் நிறமா இல்லை, அவை கருப்பு அல்லாத ஒரு கருப்பு, ஒரு அடர்ந்த திணற வைக்கும் நிறமா இருந்தது. காத்து நகரத்தோட மேல அழுத்தமா அமர்ந்திருந்தது. வழக்கமான சென்னையில வெப்பம் இல்லாமல் ஒரு சுருண்ட குளிர் தோளில் படர்ந்தது. மாலை 4 மணிக்கு முதல் துளி விழுந்தது. அது சாதாரண மழை துளி இல்லை, அது ரொம்ப கனமா விழுந்தது. தண்ணீர் தாளத்தின் முதல் அடியை அடிக்கும் மாதிரி. அதுக்கப்புறம் 2வது 3வது. 5 மணிக்குள் வானம் கிழிந்தது போல மழை தட தட தடன்னு கொட்ட ஆரம்பிச்சது. ரோட் சைடில் டீ ஸ்டாலில் இருந்தவங்க கூட உடனே ஷட்டர் இழுத்துட்டாங்க. பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தவங்க ஓடுனாங்க. காலேஜ் கேம்பஸில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் பில்டிங்குள்ளே நுழைஞ்சாங்க. அது ஒரு சீசனல் ரெயின் இல்லை, அது கோடை மழை மாதிரி இருந்தது. ஆனால் எச்சரிக்கை இல்லாத வெள்ளம். பிரின்ஸிபல் ஆஃபீஸில் இருந்த பழைய ஸ்டாஃப் ஒருத்தர் மெதுவாக சொன்னார், சார் 96 கூட இந்த மாதிரி தான் சார் மழை பெய்தது. இதை யாரும் கவனிக்கலை. 6 மணிக்கு ரிகர்சல் முடிஞ்சது. மழை குறையவே இல்லை. பார்க்கிங் ஷெட்டு ரூஃப் மேலே மழை தாள அடிச்சிட்டு இருந்தது. தண்ணீர் இப்போது ரொம்ப ட்ரைனேஜ் முழுவ ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருந்தது. கேம்பஸ் முழுக்க சின்ன சின்ன நீரோடைகள் டெம்பரவரியாக உருவாகியிருந்தது. பரத், கேசவ், ராதிகா, மீனா, விஜய் 5 பேரும் ஷெட்டுக்கு கீழே நின்றுட்டு இருந்தாங்க. வெளியில் போக முடியல. ரெயின் கர்டைன் போல் இருந்தது. வெளியில் உலகமே தெரியலை. அப்படி மழை சுற்றி போட்டுட்டு இருந்தது. என்னடா இது, புயல் மாதிரி இருக்குது, விஜய் சொல்லிட்டு சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பு முழுக்க உறுதி இல்லாதது. மழை சத்தம் அதிகமாக இருந்தாலும் ஷெட்டுக்கு கீழே ஒரு விசித்திரமான ஒரு அமைதி போல் இருந்தது. மழை சத்தம் அந்த இடத்துக்குள்ளே வரலை போல். அங்கே அவன் நின்றுட்டு இருந்தா. கருப்பு சேலை முழுக்க ஈரமாக இல்லை. மழை அவளை தொடாதது போல இருந்தது. கருப்பு குடையை திறந்தபடி அந்த குடைக்கு மேலே மழை தட்டவே இல்லை. சுத்திலையும் தண்ணீர் வெள்ளமாக ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனால் அவளோட காலடியில் ஒரு துளி கூட இல்லை. ராதிகா தான் அதை முதல்ல கவனிச்சா. அங்கே பாரு, அங்கே ஒரு லேடி நிற்கிறாங்க. லேடியா பொண்ணுன்னு தெரில. எங்கேருந்து வந்தாங்க யாருக்கும் தெரியல. 6:16 மணி. மழை சடன்லி இன்னும் அதிகமானது. தண்டர் இல்லை, லைட்னிங் இல்லை, பியூரா வெர்டிக்கல் ரெயின்.
6:17 காலேஜோட மெயின் பெல் அடிச்சது. அந்த செகண்ட்ல மழை சத்தம் முழுக்க துண்டிக்கப்பட்டது. முழு உலகமே மியூட் ஆனது போல இருந்தது. அவங்க நின்றுட்டு இருந்த கூரைக்கு மேலே விழுந்தது கண்களுக்கு தெரிந்தது. ஆனால் சத்தம் இல்லை. விஜய் இப்போ முன்னாடி போனான். நான் போய் அவங்கள யாருன்னு கேட்குறேன். ஹலோ மேம். இப்போ அவன் ஷேடோ தரையில் நீள ஆரம்பிச்சது. விஜயோட ஷேடோ அது தண்ணீரில் பிரதிபலிப்பது போல இல்லை. அது சாலிடாகி தரையிலிருந்து எழுந்தது. மழை தண்ணீர் விஜயோட ஷேடோவுக்கு மேலே ஓடலை. அது அவனை தவிர்த்து ஓடுனது. குடப்பிடிச்சிருந்ததுக்கு கீழே இருட்டு கொஞ்சம் திறந்திருந்தது. விஜயோட உருவம் திடீர்னு கீழே விழ ஆரம்பிச்சது. அவனோட முழு உருவமும் டெப்த்தை இழந்து ஒரு ஈரமான கருப்பு ஒரு நிழல் மாதிரி மாறினது. இப்போ இதை பார்த்தோன்னே மீனா தான் கத்துனா. பரத் இப்போ அவன் கையை பிடிச்சான். விஜயோட கையை பிடிச்சு இழுத்தான். குளிராக இருந்தது. ஆனால் அவனோட கையில் தோல் பகுதி இல்லை. அவன் லேசாக உணர்ந்தான். வெயிட்டே இல்லை. அவனோட விஜயோட முழு உருவமும் தரையில் விழுந்த நிழலோட கலந்து அந்த குடை இப்போ கீழே இருந்த வெற்றிடத்துக்குள்ளே இழுக்கப்பட்டது. அதே நொடியில் இப்போ திரும்ப மழை சத்தம் திரும்பி வந்தது. அந்த பொண்ணு இல்லை, விஜயும் அங்கே இல்லை. ஆனால் மழை மட்டும் அதிகமாக அசாதாரணமாக பெஞ்சது. அந்த இரவு சென்னையில் ரெக்கார்டு ரெயின்ஃபால். நியூஸ் பேப்பரில் அடுத்த நாள் ஹெட்லைனே இதுதான். 10 வருஷங்களில் இல்லாத மழை. ஆனால் ஒரு பழைய மெட்டீரியலாஜிக்கல் டேட்டா ரிஜிஸ்டரில் எழுதப்பட்டிருந்தது. 1996 எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால், 1992 அதிகமான கனமழை, 1988 அதிகமான கனமழை. ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் அதே மாதம் அதே பேட்டர்ன். 6:17 அந்த மழை அதிகமான உத்வேகம் எடுத்தது. காலேஜ் பார்க்கிங் ஷெட்டுக்கு கீழே தண்ணி இன்னும் போய்கிட்டு இருந்தது. அதன் நடுவில் ஒரே ஒரு வட்டம் மட்டும் ரொம்ப ட்ரையாக இருந்தது. அதுக்குள்ளே விஜயோட ஷேடோ. மழை அதை நினைக்கல. விஜய் அந்த கருப்பு குடை பிடிச்ச அந்த பொண்ணோட கருப்பு குடைக்கு கீழே இருந்த அந்த வட்டத்துக்குள்ளே இழுக்கப்பட்டு விட்டான். இதை பார்த்துட்டு இருந்த மற்ற நண்பர்கள் 4 பேருக்கு ஒன்றுமே புரியல. இது கனவா நனவான்னு எல்லாமே ஒரு நிமிஷத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு. ஜூலை 2000 மழை இன்னும் நின்று இருக்கல. காலேஜ் கேம்பஸ் முழுக்க வெள்ள நீர் தேங்கி இருந்தது. பார்க்கிங் ஷெட்டில் அந்த இரவு முதல் போலீஸ் கைத்தால சுற்றி வைக்கப்பட்டிருந்தாங்க. மாணவர்கள் உள்ளே வர அனுமதி இல்லை. பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு முன்னாடி போலீஸோட ஜீப் நின்னது. அந்த காலத்தில் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா கேமரா, ஃப்ளாஷ், ஒரு நோட்புக்கு, பால் பாயிண்ட் பென்னு, சந்தேகத்திற்குரிய விஷயங்கள். இன்ஸ்பெக்டர் ராஜமாணிக்கம் 40 வயசு, அனுபவம் நிறைந்தவர். இந்த பேய் கதையெல்லாம் சொல்லாதீங்க, நடந்ததை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு ஆரம்பத்திலேயே ஸ்ட்ரிக்டாக சொன்னார். பிரின்சிபல் கான்ஃபரன்ஸ் ரூமில் 4 பேரும் உட்காந்துருந்தாங்க. நண்பர்கள் 4 பேரும். பரத், கேசவ், ராதிகா, மீனா. அவங்களோட சட்டையில் மழை இன்னும் ஈரத்தோடு இருந்தது. கண்களில் கண்ணீர், துக்கம். ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் முதல்ல பரத்தை பார்த்து கேட்டார். உன் பேர் என்னப்பா? என் பேர் பரத்குமார் சார், ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அந்த பையன் காணாமல் போனான்னு சொல்கிறீங்கல்ல, அவன் விஜய் சார், ஃபைனல் இயர் இசிஇ. இன்ஸ்பெக்டர் இப்போ நோட்ஸில் எழுதினார். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்போத்துலேருந்து வந்தது? பரத் இப்போ கொஞ்சம் மூச்சை சீர் செஞ்சுக்கிட்டு சொன்னான். சார், காலேஜ் ஃபஸ்ட் இயரில் ஓரியன்டேஷன் ராகிங் இஷ்யூவில் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி குரூப் ஆகிட்டோம். அடுத்ததாக கேசவ் சார், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார், இதே பேட்ச் தான், ஹாஸ்டலில் இருக்கேன் சார், பி பிளாக். விஜய் எப்படிப்பட்ட பையன்? சார், அவன் ரொம்ப நல்ல பையன் சார். சில டைம் ப்ராங்க் பண்ணுவான் சார். ஆனால் அது கூட ரொம்ப காமனாக இருக்கும் சார். இந்த மாதிரி ரொம்ப விபரீதமாலாம் எதுவும் இல்லை சார். இன்ஸ்பெக்டர் இப்போ ராதிகாவை நோக்கி பார்த்தாரு. நீ என்னம்மா, எந்த டிபார்ட்மெண்ட்டு? சார், நான் விஷுவல் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், இசிஇ, சிஎஸ் குரூப்பில். நீ எப்படிம்மா? இப்போ ராதிகா மெதுவாக சொன்னா. சார், ஃபஸ்ட் இயர் கல்ச்சுரல் கமிட்டியில் இருந்தோம். அப்போ தான் நாங்கள் க்ளோஸ் ஆகிட்டோம். அடுத்ததான் மீனா, சைக்காலஜி சார். இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் தலையை தூக்குனாரு. சைக்காலஜியா? அப்போ ஹாலுசினேஷன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல உன்னால்? அந்த கேள்வி கான்ஃபரன்ஸ் ரூமில் ஒரு குளிரை பரப்புனது. மீனா அமைதியாக பார்த்தா. சார், எனக்கு வேணால் ஹாலுசினேஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சார். ஆனால் மற்ற 3 பேருக்கும் எப்படி சார் அதே மாதிரி விஷுவல் சேமாக வந்தது? நாங்கள் சொல்கிறத நம்புங்க சார். இதுதான் சார் நடந்தது. எங்களுக்கு யாருக்கும் ஹாலுசினேஷன்லாம் இல்லை. நாங்கள் நடந்தது தான் சொல்கிறோம். நீங்கள் தான் அதை மர்ம கதை அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் எழுதிக்கிட்டே இருந்தார். என்னம்மா பார்த்தீங்க? திரும்ப இப்போ அவங்க ஒரே விஷயத்த சொன்னாங்க. கருப்பு சேலை கட்டிட்டு ஒரு பொண்ணு, கருப்பு கொடை பிடிச்சிருந்தா. ஒரு 6:17 மணி இருக்கும். மழை அந்த பக்கம் பார்த்தா டக்குன்னு மியூட் ஆனது பொண்ணு இருந்தது. ஆனால் அந்த ஷேடோ ரொம்ப அப்நார்மலாக இருந்தது. இன்ஸ்பெக்டர் இதை கேட்டு மூச்சு விட்டார். மா, எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா? எவிடன்ஸ் ஒன்றும் இல்லை.
ஏன்னா அந்த காலத்தில் மொபைலு, சிசிடிவி இந்த மாதிரி எந்த ஃபுட்டேஜும் இருக்காது. இதுக்கு நடந்த காலகட்டம் 2000. போலீஸ் தியரி படி பார்த்தா வெள்ளத்தில் இந்த பையன் ஸ்லிப் ஆகிருப்பான்னு நினைக்கிறேன். அதிகமான வெள்ளப்பெருக்கு தண்ணி இருந்ததுனால அவன் எங்கேயாவது அடித்து செல்லப்பட்டிருக்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சேர்ந்து மறைக்கிறாங்களா? இன்ஸ்பெக்டர் இப்போ ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக விசாரித்தார். பரத்துக்கிட்ட கொஞ்சம் குற்ற உணர்வு அதிகமாக இருந்தது. கேஸை லாஜிக்காக பேசினா, ஆனால் அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று உடஞ்சி போயிருந்தது. ராதிகா எமோஷ்னலாக பிரேக் டவுனாக இருந்தா. மீனா ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தா, ஆனால் அமைதியாக இருந்தா. இன்ஸ்பெக்டர் இறுதியில் ஒரு அப்சர்வேஷன் பண்ணார். நீங்கள் 4 பேர் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டு, வேறு வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கீங்க. ஆனால் ஸ்டோரி மட்டும் ஐடென்டிக்கலாக சொல்கிறீங்க. வேர்ட் பை வேர்டு அதே ஸ்டோரியை சொல்கிறீங்க. நீங்கள் எதுவும் பிளான் பண்ணி வச்சு ப்ராங்க் பண்ணுறீங்களா என்ன? சார் அப்படிலாம் இல்லை சார், இதுதான் சார் நடந்தது. அது கோயின்சிடென்ஸ் இல்லை, ஆனால் அது ஒரு ரிகர்சலும் இல்லை. இது கண்டிப்பாக இது ஒரு நடக்கப்பட்ட விஷயம் அப்படின்னு இவங்க எல்லாரும் திரும்ப திரும்ப சொன்னாங்க. அடுத்த நாள் போலீஸ் கேம்பஸ் முழுக்க சர்ச் பண்ணாங்க. பக்கத்தில் இருக்க ட்ரைனேஜெலாம் செக் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டலில் என்கொயரி பண்ணாங்க. எதுவும் இல்லை. ஈவினிங் 6:17 இன்ஸ்பெக்டர் கேம்பஸில் தான் இருந்தார். மழை இன்னும் அதே மாதிரி தான் பெஞ்சிட்ருக்கு. ஆனால் இவங்க சொல்கிற நேரத்தில் மழை திடீர்னு சடனாக ஸ்பைக் ஆனதாக சொல்கிறாங்களே. இன்ஸ்பெக்டர் இப்போ வாட்சை பார்த்தாரு. இன்றைக்கும் அதே 6:17. அவர் இப்போ பார்க்கிங் ஷெட்டு பக்கமாக வந்தார். பார்க்கிங் ஷெட்டு பக்கமாக கீழே ஒரு நிழல் நீழ்ந்தது. ஆனால் இன்ஸ்பெக்டர் அதை கிளியராக பார்க்கல. அவரோட பேனா கையிலேருந்து திடீர்னு குளிர்ந்தது. இன்வெஸ்டிகேஷன் அஃபீஷியலி மிஸ்ஸிங் பர்சன்னு எழுதினார். அன்அஃபிஷியலாக அந்த இன்ஸ்பெக்டரோட மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம். இது ஒருவேளை சாதாரண கேஸாக இருக்காதோ? மழை 3வது நாளில் குறைந்தது. ஆனால் கேம்பஸில் இன்னும் ஈரமாக தான் இருந்தது. சுவரெல்லாம் சாம்பல் நிறம் பிடிச்சிருந்தது. கான்கிரீட் வாசனை காற்றுல பரவி இருந்தது. மாணவர்கள் மெதுவாக வழக்கமான வாழ்க்கைக்கு திரும்ப முயன்றாங்க. நோட்டீஸ் போர்டில் விஜய் மிஸ்ஸிங் அப்படின்ற காகிதம் மழை ஈரத்தால் சுருண்டு நின்னது. பரத், கேசவ், ராதிகா, மீனா 4 பேரும் ஒரே ஒரு விஷயத்தை உணர்ந்தாங்க. போலீஸ் எக்ஸ்பிளனேஷன் கிடைக்காது, எவிடன்ஸ் கிடைக்காது. அவங்க பார்த்தது அவர்களுக்கான உண்மை. அதற்கான காரணம் வேற எங்கோ இருக்கு. மழையோட பேட்டர்ன் நார்மலாக இல்லை. மீனா மெதுவாக சொன்னா. 1996லையும் இதே மாதிரி மழை பெய்ததுன்னு என்னோட அப்பா சொன்னார், 4 வருஷத்துக்கு முன்னாடி. இது கோயின்சிடென்ஸ் தானே? கேசவ் உடனே கவுண்டர் பண்ணான். ஆனால் அவனோட குரலில் உறுதி இல்லை. அடுத்த நாள் அவர்கள் காலேஜ் லைப்ரரிக்கு போனாங்க. லைப்ரரி பழைய கட்டிடம், மரத்தோட ஷெல்ஃபு, டஸ்ட்டு ஸ்மெல்லாக இருந்தது. மேலே ஃபேனு ரொம்ப ரொம்ப மெதுவாக சுற்றுனது. 2000 இன்டர்நெட் டெர்மினல் 2மே டயலப் கனெக்ஷன் தான், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். 1996 நியூஸ் பேப்பர் கிடைக்குமா? ராதிகா இப்போ லைப்ரரியன்கிட்ட கேட்டா. அவர் இப்போ ஒரு திசையை காட்டி, அந்த பக்கம் ஒரு கட்டு போட்ட பாக்ஸ் இருக்கும், அதில் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அவர்கள் இப்போ ஜூலை 1996 எடிஷனை தேட ஆரம்பித்தாங்க. முதல்ல ஹெட்லைன், சென்னையில் 20 ஆண்டுகளில் இல்லாத மழை. அதே மாதம் ஜூலை, அதே வாரம். அவர்கள் இப்போ ஃபர்தராக அடுத்த பேஜை திருப்பினாங்க. ஒரு சின்ன காலமில் இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர் காணாமல் போய்விட்டார் மழை காரணமாக. இப்போ அந்த காலேஜ் பெயர் பிளர்டு பை ஏஜ் பை அட்ரஸ் ஃபெமிலியராக இருந்தது. ஏன்னா இவங்க படித்த அதே கேம்பஸ். இப்போது பரத் அந்த பேப்பரை பிடிச்ச கையை மெதுவாக இன்னும் டைட்டன் பண்ணான். காலேஜ் பேர் என்ன? பேஜ் இப்போ ஈரத்தால் சுருண்டு இருந்தது. ஆனால் வாசிக்கிறபடி தான் இருந்தது. நம்ம காலேஜ் தான். காணாமல் போன பையன் பேர் அருண் பிரகாஷ், ஃபைனல் இயர், டிஸப்பியர்டு நியர் பார்க்கிங் ஏரியான்னு போட்டிருக்கு. பார்க்கிங் ஏரியாவில் தானே? அப்போது நம்ம விஜய் தொலைஞ்ச அதே பேட்டனா அது? அடுத்த ஸ்டெப், காலேஜ் ரெக்கார்ட் ரூம் மெயின் பில்டிங் பின்னாடி யூஸ்வலாக எப்போது மூடி இருக்கும். ஓல்டு அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், டிசிப்ளினரி ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கும். கேசவ் இப்போது லேப் அசிஸ்டன்ட் மூலமாக கீ அரேஞ்ச் பண்ணா. ரூமை திறந்தப்போ ஒரு பழைய பேப்பர் ஸ்மெல், டம்ப் ஏரு, மெட்டல்லாம் ரஸ்கோட மார்க் இருந்தது. 1996 பேட்சோட ஃபைலை தேடு பரத் சொன்னான். ஓல்டு ரிஜிஸ்டரை ஓப்பன் பண்ணாங்க. ஃபைனல் இயர் இசிஇ லிஸ்ட்டு, அருண் பிரகாஷ், மார்க்டு ஆப்சண்ட், ஃபைனல் செமஸ்டர். அடுத்த பேஜில் மார்ஜினில் பென்சிலில் நோட் பண்ணியிருந்தாங்க, மிஸ்ஸிங், நோ ஃபர்தர் ரெக்கார்டு. மீனா அமைதியாக இருந்தா. அவள் அடுத்த ரிஜிஸ்டரை எடுத்தா. 1992 ஜூலை. மழை அதிகமாக இருந்ததுக்கான நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் காணாமல் போயிருந்தான். அதே போல் 1988 காமர்ஸ் ஸ்டூடெண்ட் மிஸ்ஸிங். எல்லாமே ஜூலை. ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் அந்த அதிகமான மழை நடக்கிற அந்த நாளில் தான். எல்லாமே ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு தான். எல்லாமே அந்த பார்க்கிங்க்கு பக்கத்தில் தான் காணாமல் போயிருக்காங்க.
இப்போ 4 பேரும் அமைதியாக இருந்தாங்க. ஃபேனோட சத்தம் மட்டும். ராதிகா தான் இப்போ அந்த அமைதியே கலைச்சா. ஒவ்வொரு 4 வருஷத்துக்குமா? கேசவ் இப்போ காலண்டரை கணக்கிட்டான். ஆமாம், 1988, 1992, 1996, இப்போ 2000. ஆமாம், கரெக்டாக 4 வருஷம். டைமு எல்லாத்துலேயும் நியூஸ் பேப்பரில் பார்த்தா லாஸ்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்டு மிஸ் ஆனது 6 மணிக்கு தான் போட்டிருக்காங்க. ஆனால் எதுவுமே கரெக்டாக மெஷர் பண்ணி சொல்லலை. அந்த நேரத்தில் ரெக்கார்ட் ரூம் விண்டோக்கு வெளியில் மழை திரும்ப தொடங்கினது. ரொம்ப ஹெவியாக இல்லை, கொஞ்சம் மெதுவாக தொடங்கினது. மணி 6:12. 4 பேரும் ஒரே நேரத்தில் வாட்சை பார்த்தாங்க. ரூம் லைட்டர் இப்போ கொஞ்சம் ஃப்ளிக்கர் ஆனது. மீனா ரிஜிஸ்டர் பேஜ் மேலே விழுந்த அந்த ஷேடோவை நோட்டீஸ் பண்ணா. அந்த ஷேடோ நார்மலாக இல்லை, அந்த விண்டோ டைரக்ஷனுக்கு எதிராக இருந்தது. அது அவங்களோட 4 பேரோட ஷேடோவும் இல்லை, அது ஒரு 4வது ஒருத்தரோட ஷேடோ. அது ஒரு குடை வடிவத்தில் இருந்தது. ராதிகா இப்போ அந்த நிழலை பார்த்து குரல் நடுங்குனா. அன்னைக்கு பார்க்கிங்கில் பார்த்தோல்ல ஒரு கொடை பிடிச்ச பொம்பளை, அவளோட ஷேடோ தானே இது. அவ இங்கேயும் வந்துட்டாளோ? கேசவ் இப்போ மெதுவாக பின்னோக்கி நகர்ந்தான். இல்லை ராதிகா, நம்மளோட மனசு ஏதோ வேலை பண்ணுது. நம்ம எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம், நம்ம பயப்படுறோம். ஆனால் அந்த நிழல் சுவர்லேருந்து தரைக்கு இறங்கினது. அது மெதுவாக பரத்தோட காலருகில் வந்தது. இப்போ பரத்தோட உடம்பு முழுக்க குளிர்ச்சி விடுனது. அந்த நொடியில் வெளியில் மணி அடிச்சது. 6:17. மழை சத்தம் திடீர்னு இப்போ மந்தமானது. அந்த நிழல் பரத்தோட ஷேடோவை திட்டது. அவனோட உடம்பு நடுங்கினது. ஐயோ, என்னோட ஷேடோவை பிடிக்குது அது. அவன் தரையை பார்த்தான். அவனோட ஷேடோ கொஞ்சம் தாமதமாக அசைஞ்சது. ஒரு ஃப்ராக்ஷன் நேரம் அது அவனை பின்பற்றல. இப்போ அது தனியாக அசைஞ்சது. மீனா மெதுவாக சொன்னா, இல்லை, அவள் இன்னும் உன்னை நெருங்கலை. அப்படின்னா? ராதிகா கண்ணீர் வடிந்தபடி கேட்டா. அவ அவ செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. மழை திரும்ப பெருகினது. நிழல் மெதுவாக மங்கினது. மின்விளக்கு திரும்ப வழக்கமான ஒளிக்கு வந்தது. அந்த அறை திரும்ப சாதாரணமாக மாறியது போல இருந்தது. ஆனால் இப்போ அந்த 4 பேரும் உணர்ந்தாங்க, இது ஒரு சம்பவம் மட்டுமல்ல, இது ஒரு வரிசை. அவள் ஒவ்வொருத்தரை தேர்வு செய்கிறா. விஜய் தான் முதல்ல தேர்வு பண்ணியிருக்கா. அடுத்தவன் இவர்களில் ஒருத்தனாக இருக்கலாம் அல்லது ஒருத்தியாக இருக்கலாம். அந்த ரிஜிஸ்டர் ரூமில் அவங்க பார்த்தது ஒரு சாதாரண பட்டியல் இல்லை, அது ஆண்டுகளை கடந்து நகரும் ஒரு அமைதியான மரண வரிசை. முதல்ல அவங்க கவனித்தது காணாமல் போன மாணவர்கள். அந்த வருடங்கள் 1988, 1992, 1996, 2000. ஒவ்வொரு 4 வருடத்துக்கும் ஜூலை மாதம் அதிவேக மழை, இறுதியாண்டு மாணவன், மாலை நேரம். ஆனால் மீனா ஒரு விஷயத்தை விடலை. இந்த காணாமல் போனாங்கல்ல, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு? இப்போ மீனா மெதுவாக கேட்டா. அவளுக்கு ஒரு பயம். இது இந்த காணாமல் போனவனோட முடிஞ்சிருமா, இல்லை அவளை பார்த்த 4 பேரையும் தொடருமா அப்படின்னு. அந்த கேள்விதான் திரும்ப அவர்களை அந்த பழைய கோப்புகளை திறக்க வச்சது. 1996 அருண் பிரகாஷ். அவனோட ஒரே குழுவில் இருந்த 4 பேரோட பெயர்கள் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரில் இருந்தது. அவங்களோட டிபார்ட்மெண்ட் வேறாதான் இருந்தாலும் கல்ச்சுரல் கமிட்டி, ப்ராஜெக்ட் குரூப், ஹாஸ்டல் ரூம் அலாட்மெண்ட் போன்ற குறிப்புகளில் ஒரே பெயர்கள் திரும்ப திரும்ப தோன்றினது. இந்த பெயர்கள் வேற எங்காவது இருக்கா? கேசவ் கேட்டான். லைப்ரரியில் பழைய செய்தித்தாள்களை திரும்ப எடுத்தாங்க. ஜூலை 1996க்கு பிறகு வந்த மாதங்களை கவனமாக புரட்டி பார்த்தாங்க. ஆகஸ்ட் மாத செய்தி. கல்லூரி இளைஞர் லாரி மோதி உயிரிழப்பு. பெயர் இப்போது அந்த குழுவில், அதாவது இந்த காலேஜில் படித்த ஃப்ரெண்ட்ஸோடு இருந்த ஒருத்தன் தான். செப்டம்பர் மாதம் ஒரு மாணவி கடலில் மூழ்கி மரணம். அதாவது அவளும் இந்த காலேஜில் படித்தவ தான். நவம்பர் மாதம் மின்சாரம் தாக்கி கல்லூரி இளைஞர் உயிரிழப்பு. அதுவும் அந்த டீமில் இருந்த ஒருத்தன் தான். மற்றொருத்தன் டிசம்பர் மாதம் வீட்டில் மர்ம தீ விபத்து. அந்த குழுவோட கடைசி பேர். அவர்கள் ஒவ்வொருவரும், அதாவது ஒவ்வொரு வருஷமும் அந்த கருப்பு கூட பிடிச்ச ஒவ்வொருத்தரை தேர்ந்தெடுக்கலை, ஒரு டீமை தேர்ந்தெடுக்கிறா, ஒரு நண்பர்கள் குழுவை தேர்ந்தெடுக்கிறா. முதல்ல ஒருத்தனை மழை தொடங்குற அந்த நாளில் எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் வேற மாதிரி எடுத்துக்கிறா. முதல்ல அழைக்கப்பட்டவன் காணாமல் போயிட்டான். ஆனால் மற்றவங்க காணாமல் போகலை. அவர்கள் அனைவரும் விபத்து என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் வேறுபட்டது. அருண் பிரகாஷ் மழை இரவில் கல்லூரியில் காணாமல் போனவன். அவனுடைய உடல் ஒருபோதும் கிடைக்கவில்லை. அவர்கள் 1992 பதிவுகளையும் பார்த்தாங்க. மீண்டும் அதே முறை. முதல்ல ஒருத்தன்
மழை பெய்த அந்த மாலை காணாம போறான் கல்லூரியில. அடுத்த 3 மாதங்கள்ல அவனுடைய நெருக்கமா இருந்த நண்பர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக விபத்தில் இறந்து போனாங்க. சிலர் சாலை விபத்து, சிலர் நீரில் மூழ்கி, ஒருத்தர் வீட்டுல தூக்கிட்டு, ஒருத்தர் தெரியாத காரணத்தினால மாடியிலிருந்து தவறி விழுந்து. அனைத்தும் தற்செயல் விபத்து, ஆக்சிடென்ட். ஆனா அனைத்தும் நடந்தது ஒரே ஆண்டு. அனைத்தும் அந்த மழைக்கு பின்னாடி. 1988 வருடமும் அதே மாதிரி தான். காணாமல் போனவன் மட்டும்தான் கல்லூரியில, மற்றவங்க வெளியில. ஒவ்வொரு விபத்தும் தனித்தனியாக நடந்தது போல நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் இருந்தது. ஆனால் இது எல்லாமே ஒரு இன்விசிபிள் த்ரெட்டால் இணைக்கப்பட்டிருந்தது போல இருந்தது. பரத் இப்போ பயந்து மேஜையை பிடிச்சுக்கிட்டான். அவனோட உள்ளங்கையில் வியர்வை. அப்படின்னா விஜய் முதல்ல, அதுக்கப்புறம் அவன் சுழற்சியோட ஆரம்பம் மட்டும்தானே? மீனா இப்போ பயத்தோட சொன்னான். ராதிகா கண்ணீரை தொடச்சிக்கிட்டா. அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொருத்தராவா? அவள் வாக்கியத்தை முடிக்கல. அவங்க 4 பேரும் ஒரே நேரத்தில் உணர்ந்தாங்க. காணாமல் போனவன் ஒருத்தன். ஆனால் அந்த சுழற்சி அங்கே முடிவலை. அது அவனோட க்ளோசஸ்ட் சர்க்கிளை முழுக்க எடுத்துக்கொள்ளும் வரை நிற்காது. வெளியில் மழை இன்னும் தாளம் அடிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த மழை சாதாரண நீர் போல இல்லை. அது ஏதோ ஒன்றை தேர்வு செய்து கழுவி கொண்டிருப்பது போல இருந்தது. அந்த பேய் முதல்ல ஒருத்தனை எடுத்துக்கிறா, கேசவ மெதுவாக சொன்னான். அப்புறம் அவனோட நெருங்கியவங்கள வேற வேற விதத்தில் எடுத்துக்கிறா. ராதிகா இப்போ கேட்டா, ஏன் நம்மளெல்லாம் அவன் நேராக எடுக்க மாட்டாளா? சாகுறதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரே தடவை செத்து தொலையலாமே. மீனா மெதுவாக தலையசிச்சா. மழை, அந்த மழை பெய்கிற அன்னைக்கு அது அவளோட நேரம். அப்போ தான் அந்த முதல் வழி காணாமல் போகுது. அதுக்கப்புறம் நம்ம வாழ்கிற உலகத்தில் நடக்கிற விபத்துகள், அது அவளோட ஷேடோ பண்ணுற வேலை. அந்த வார்த்தைகள் காற்றுல தொடங்கினது. அவர்கள் ஒரு விஷயத்தை மெதுவாக இணைத்தார்கள். ஒவ்வொரு வருஷத்துலையும் காணாமல் போனவன் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். அவனோட நெருக்கமாக இருந்த குழு 4 அல்லது 5 பேர். மழை நாள் சாயந்தரம் முதல் பலி. மற்ற 4 பேரும் அடுத்த சில மாதங்களில். இப்போ விஜய் காணாமல் போயிருக்கான் 2000. மீதம் இருக்கிறவங்க பரத், கேசவ், ராதிகா, மீனா, இந்த 4 பேர். அதுக்கப்புறம் யாரை இப்போ தேர்ந்தெடுப்பா? அந்த நேரத்தில் அந்த பதிவு அறையின் ஜன்னல் கண்ணாடியில் மழை தட்டும் சத்தம் திடீர்னு இப்போ மந்தமானது. இப்போ மணி 6:17 இல்லை, இது வேற நேரம். ஆனால் அந்த மந்தமான அமைதி அவர்களை உள்ளுக்குள்ளே ஏதோ பண்ணது. பரத் மெதுவாக சொன்னான், நம்ம ஒன்றா இருக்கணும், என்ன நடந்தாலும் நம்ம ஒன்றா இருக்கணும். மீனா அமைதியாக பதில் சொன்னா, ஆமாம், அப்போதான் அவர்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியும். விஜய் காணாமல் போனதிலிருந்து 7 நாட்கள் கடந்திருந்தது. மழை மெதுவாக குறைந்திருந்தாலும் வளாகத்தின் பல மூலைகளில் இன்னும் ஈரமான மண் வாசனை இருந்தது. அந்த வாசனையிலேயே ஏதோ அழுகும் நினைவு கலந்தது போல இருந்தது. பரத், கேசவ், ராதிகா, மீனா 4 பேரும் அந்த கல்லூரி வளாகத்தில் நடக்கும்போதெல்லாம் மாணவர்கள் அவர்கள் மீது வித்தியாசமாக பார்த்தார்கள். யாரும் எதுவும் நேராக கேட்கல. ஆனால் அந்த சம்பவம் அவர்கள் பின்னாடி நிழல் போல இருந்தது. அந்த நாள் மதியம் கேன்டீன் பின்னாடி உட்காந்துட்டு இருந்தப்ப பழைய லேப் அசிஸ்டண்ட் ஒருத்தன் திடீர்னு சொன்ன ஒரு வாக்கியம் அவர்களை அமைதியாக்குனது. இந்த மாதிரி மழை பெய்கிற வருஷங்கள்ல எல்லாம் தான் அந்த பழைய கட்டடத்தில் இந்த மாதிரி விஷயம் நடக்கும். அவன் சொன்னவன் அப்படியே நிறுத்திக்கிட்டான். பரத் உடனே திரும்பி பார்த்து கேட்டான், நீங்கள் எந்த கட்டடத்தை சொல்கிறீங்க? அவன் இப்போ சுற்றி சுற்றி பார்த்துட்டு மெதுவாக சொன்னான், அது ஒன்றும் இல்லை, அந்த பழைய ஆர்ட்ஸ் பிரிவு கட்டடம் தான். இப்போ அதை பயன்படுத்தவே மாட்டாங்க, பாலடைஞ்சு போயிருக்குன்னு சொல்லி மூடி வச்சுருக்காங்க. அவர்கள் அந்த கட்டடத்தை பார்த்ததே இல்லை. அது வளாகத்தின் வடக்கு எல்லையில் பெரிய மரங்களுக்கு பின்னாடி மறைந்திருக்கிற ஒரு இருண்ட உருவம் போலவே இருந்தது. மாணவர்கள் பெரும்பாலும் அந்த சைடு போகிறதே இல்லை. நிர்வாகம் சுத்துலையும் இரும்பு கம்பி வேலி போட்டிருந்தது. பாதுகாப்பு காரணங்களுக்கான நுழைவு தடை அப்படின்னு பலக இருந்தது. ஆனால் ஏன் அதை இந்த அளவுக்கு மூடி வச்சாங்க? மாலை நேரம், மேகங்கள் திரும்ப திரண்டுகிட்டு இருந்தது. 4 பேரும் அந்த வடக்கு எல்லையை நோக்கி நடந்தாங்க. அங்கே போனப்ப வளாகத்தின் மற்ற பகுதிகளில் இருந்து காற்று வேறுபட்டது. மரங்கள் அடர்ந்திருந்தன. சூரிய ஒளி கூட உள்ள முழுமையாக வரல. அவர்கள் முதலில் அந்த கட்டிடத்தின் மேல் பகுதியை பார்த்தாங்க. பழைய சிமெண்ட் சுவர், கருமை படிந்த கண்ணாடி ஜன்னல்கள், சில கண்ணாடிகள் உடைந்திருந்தது. மேல்மாடி சுவர் ஓரங்களில் பச்சை பாசி, மழை நீர் சுவரை தொடர்ந்து கரும்பட்டையாக ஓடிய தடயங்கள். அது வெறும் பழைய கட்டிடம் போல தோன்றவில்லை. அது உயிரற்ற ஒன்றை மறைத்த உடல் போல இருந்தது. பாழடைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, கேசவ் மெதுவாக சொன்னான். ஆனால் முழு கட்டடத்தையும் இப்படியா மூடுவாங்க? ராதிகா இப்போ அந்த வேலிக்குள்ளே நுழைய முயன்றா. அந்த பூட்டு ரொம்ப பெரியது, புதிதாக இல்லை, ஆனால் அடிக்கடி திறக்கப்படுவதில்லை அப்படின்றது போல இருந்தது.
மீனா அமைதியா அந்த கட்டிடத்தை பார்த்துட்டு இருந்தா. அவ ஒரு விஷயத்தை மட்டும் கவனிச்சா. மழை இப்போ மெதுவா திரும்ப தொடங்குனது. வளாகத்தின் மற்ற பகுதிகளில் தண்ணீர் தரையில விழுந்து சிதறினது. ஆனா அந்த கட்டிடத்தின் முன்னாடி தரையில ஈரமில்ல. மழை விழுது, ஆனா அந்த இடம் நனையல. அப்போ அந்த பேயோட பிறப்பிடம் இதுவா தான் இருக்குமோ? மீனா மெதுவா சொன்னா. எப்படி சொல்ற? ஆமா, 1988 முதல் எல்லா பதிவுகளையும் பார்க்குறப்போ காணாம போனவங்களோட டிபார்ட்மெண்ட் பில்டிங் இந்த பகுதியில் தான் இருந்திருக்கு. அப்போ இந்த கட்டிடம் பயன்பாட்டில் இருந்திருக்கும்ல. அவங்க பழைய வரைபடத்தை நினைத்தாங்க. லைப்ரரியில் இந்த காலேஜோட பழைய ப்ளூ பிரிண்ட் இருந்தது. அதை யோசிச்சு பார்த்தாங்க. முன்னாடி கலைப்பிரிவு இங்கே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த கட்டிடம் பாதுகாப்பு இல்லாதது அப்படின்னு அறிவித்து மாணவர்களை மாற்றிட்டாங்க. அது எந்த வருஷத்துல இருந்து நடந்தது? அந்த நேரத்தில் காற்று திடீர்னு குளிர்ந்தது. மழை சத்தம் கொஞ்சம் மந்தமானது. அவர்கள் 4 பேரின் நிழல்கள் வேலிக்கு பக்கத்தில் நீண்டது. அந்த நிழல்களுக்குள்ள இப்போ 5வது நிழல். அந்த குடை பிடிச்ச வடிவம் அது கட்டிடத்தின் உள்ளிருந்து விழுந்தது. வெளியில யாரும் இல்லை. அந்த நிழல் மெதுவா சுவரின் மேலே நகர்ந்தது. ஜன்னல் உடைந்த கண்ணாடிகள் வழியாக உள்ளே போனது. ராதிகா இப்போ பயந்த குரல்ல சொன்னா, அவ அவ அந்த கட்டடத்துக்குள்ள தான் இருக்கா. கேசவ் தன்னோட மூச்சை கட்டுப்படுத்த முயன்றான். சரி இரு, அமைதியா இரு. என்ன செய்ய முடியும்? அவன் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அவன் வார்த்தை முடியவில்லை. மேல் மாடி ஜன்னல் ஒன்றில் கருப்பு உருவம் ஒரு நொடிக்கு தெரிந்தது. மழை விழுது, காத்து வீசுது. ஆனா அந்த உருவத்தின் சேலை அசையவில்லை. குடை திறந்தபடியே அவள் உள்ளதான் நின்றுட்டு இருந்தா. அவங்கள பார்த்தபடி. அடுத்த நொடி அந்த ஜன்னல் காலியானது. மழை திடீர்னு அதிகரித்தது. வேலி மீது தண்ணீர் தட்டும் சத்தம் கூடுனது. அவங்க 4 பேரும் அங்கதான் நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க உறுதியா உணர்ந்தாங்க, மழை அவளை வரவழைக்கும். காணாமல் போனவன் அவளோட போறான். மற்றவர்கள் வெளியில விபத்துல பலியாகிறாங்க. ஆனா அவளோட இருப்பிடம் இந்த மூடப்பட்ட கட்டிடம். இது வெறும் பழைய கட்டிடம் மட்டுமல்ல, அது கல்லூரி மறைத்த நினைவு. அது அந்த மழையின் கருப்புக்கு பிறப்பு. அடுத்த நாள் காலை அந்த கல்லூரி வளாகம் வெளிப்படையாக அமைதியாக இருந்தது. மழை குறைந்திருந்தால் கூட சுவர் ஓரங்களில் இன்னும் தண்ணீர் சொட்டி கொண்டு தான் இருந்தது. மாணவர்கள் வழக்கம் போல வகுப்புகளுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் பரத், கேசவ், ராதிகா, மீனா இவங்களுக்குள்ள வழக்கமான நாளா அது இல்லை. அவங்க இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க. யாராவது உண்மையை தெரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த மூடப்பட்ட கட்டிடம் வெறும் பாதுகாப்பு காரணம் அல்ல அப்படின்னு சொல்லி மூடி வைக்கப்பட்டதில்ல. இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குது. ஏன்னா அந்த பேயோட இருப்பிடம் அதுதான். அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு யோசிக்கணும். பிரின்சிபல் அலுவலகத்துக்கு முன்னாடி அந்த 4 பேர் நின்னப்ப அவங்களோட மனதில் ஒரு விசித்திரமான துடிப்பு இருந்தது. கதவை தட்டினப்ப உள்ளே இருந்த உதவி பேராசிரியர் அவர்களை பார்த்ததும் கொஞ்சம் தயக்கத்தோட உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னார். பிரின்சிபல் மேஜையின் பின்னாடி உட்காந்துட்டு இருந்தாரு. அவரோட முகத்தில் சோர்வு, கண்களில் உறக்கம் இல்லாத அடையாளம். விஜய் விஷயம் அவரை ரொம்ப பாதித்திருந்தது. போலீஸு, பேரண்ட்ஸுன்னு பெரிய ப்ரெஷர் இருந்தது. அதனால் அவர் பேசுகிற விதத்தில் கூட கட்டுப்பாடு இருந்தது. என்ன விஷயத்துக்காக என்னை பார்க்க வந்திருக்கீங்க? அவர் அமைதியாக கேட்டார். பரத் இப்போ நேராக தொடங்கினா. சார், எங்களுக்கு ஒரு சந்தேகம் சார். இந்த வடக்கு பக்கம் இருக்கிற பழைய கட்டிடம் ஏன் சார் மூடப்பட்டிருக்கு? அந்த கேள்வி அறையின் காற்றை மெதுவாக மாற்றினது. பிரின்சிபல் முகத்தில் ஒரு நொடிக்கு ஒரு நிழல் தோன்றினது. அதை உடனே அவர் மறைச்சாரு. அது பழைய கட்டிடம், சுவர்லாம் பிளவுபட்டு போயிருக்கு, பாதுகாப்பு இல்லாதது, அதனால தான் அதை மூடணும். கேசவ உடனே இப்போ கேட்டான். சார், அது எத்தனை வருஷமா சார் மூடியிருக்கீங்க? ஒரு 12 வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீனா மெதுவாக கேட்டா. சார், நீங்கள் சொல்கிறது 1988க்கு அப்புறமா? பிரின்சிபலோட கண்கள் ஒரு நொடிக்கு அவளை நேராக பார்த்தது. அந்த பார்வையில் அச்சமோ கோபமோ இல்லை, ஆனால் ஒரு மறைக்கப்பட்ட நினைவு இருந்தது. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அவரோட குரல் கொஞ்சம் கடினமானது. ராதிகா மெதுவாக சொன்னா. சார், ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் மழை பெய்கிற ஆண்டில் நம்ம காலேஜில் இருக்கிற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் மிஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட நண்பர்கள் சில மாதங்களில் விபத்தில் இறந்து போயிருக்காங்க சார். இந்த வருஷம் விஜய் அதே மாதிரி தான் இறந்து போயிருக்கான்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த அறையில் ஒரு நீண்ட அமைதி. வெளியில் மழை திரும்ப மெதுவாக தொடங்கினது. பிரின்சிபல் இப்போ மெதுவாக நாற்காலிக்கு பின்னாடி சாஞ்சாரு. இதெல்லாம் கோயின்சிடென்ஸ்பா. படிக்கிறவங்க ஏதாவது தேவையில்லாத கதைகளெல்லாம் எடுக்காதீங்க. வாழ்க்கையில் விபத்துகள் நடக்கும். அதெல்லாம் நம்ம ஒரு பேட்டர்ன் ஆக்கிட முடியாதுல்ல. பரத் இப்போ மேஜை மீது விரல்களை இறுக்கி பிடிச்சான்.
சார் ப்ளீஸ் சார், இதில் எங்களோட வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டிருக்கு. அந்த கட்டடத்தில் என்னதான் சார் நடந்தது? பிரின்ஸ்பல் இப்போ பதில் சொல்லவே இல்லை. சில வினாடிகள் கடந்து போனது. அதுக்கப்புறம் அவர் மெதுவாக சொன்னார், 1988 அந்த கட்டடத்தில் ஒரு மாணவி சூசைட் பண்ணிக்கிட்டா. அது ஒரு மழை பெஞ்சப்ப தான். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப போராட்டம் பண்ணாங்க. பொதுமக்களும் தேடி சேர்ந்து போராட்டம்லாம் பண்ணாங்க. அந்த டைமில் அந்த கட்டிடமும் பழுதாக இருந்தது. அதை ரெனோவேட் பண்ண எங்களால் முடியல. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் அந்த பில்டிங்கை நாங்கள் மூடி வச்சிட்டோம். அந்த வார்த்தைகள் காற்றில் விழுந்தது. ஒரு தற்கொலை. அந்த மழை இரவு. பழைய கலை கட்டிட பிரிவு. சார், நீங்கள் சொன்ன அந்த இறந்து போயிட்டான்னு சொன்னீங்கல்ல சார், ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பேர் என்ன சார்? அவங்க பேர் என்ன? பிரின்ஸ்பல் இப்போ கொஞ்சம் தயங்கினார். எதுக்குமா இது? சார் ப்ளீஸ் சார், எங்களோட லைஃபே இதில் தான் சார் இருக்குது. அந்த பொண்ணு பேர் பத்மாவதிமா. அவர் தொடர்ந்து பேசலை. ஆனால் அந்த பெயர் அந்த அறையில் ஒரு புதிய குளிரை உருவாக்குனது. அந்த பொண்ணு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டா சார்? கேசவ் கேட்டான். ஆமாம். அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பிரின்ஸ்பல் உடனே எழுந்தார். இந்த விவாதம் இங்கே முடிஞ்சிருச்சு. பழைய விஷயங்களை கிளறாதீங்க. உங்கள் படிப்பை போய் கவனிங்க. இந்த மாதிரி வதந்தி பரப்புனீங்கன்னா டிசிப்ளினரி ஆக்ஷன் உங்கள் மேலே இருக்கும். படிக்கிறத மட்டும் பாருங்கள். தேவையில்லாத பிரச்சனையில் ஈடுபடாதீங்க. இப்போ அவரோட குரல் நிர்வாகத்தின் குரலாக ஒலிச்சது. இது தனிப்பட்ட உணர்ச்சி இல்லாத குரல். அவர்கள் இப்போ அந்த அறையிலேருந்து வெளியில் வந்தப்போ மழை இன்னும் அதிகமாக இருந்தது. மழை துளிகள் தரையில் பட்ட சத்தம் திடீர்னு ஒரே மாதிரி ஒலிக்க தொடங்கினது. அது ஒரு சாதாரண மழை சத்தம் போல இல்லை. அது ஒரு ஒழுங்கான தாளம் போல இருந்தது. மீனா இப்போ மெதுவாக சொன்னா, இப்போ அந்த இறந்து போனவளோட பேர் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. பரத் இப்போ தலையசைச்சான். ஆமாம், அவள் பேர் பத்மாவதி. ராதிகா கொஞ்சம் நடுங்கினா. அந்த இறந்து போனாங்கல்ல, அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அது ஒருவேளை உண்மையாகவே சூசைடாக இருக்குமா, இல்லை யாராவது கொலை பண்ணியிருப்பாங்களோ? அந்த நேரத்தில் கேம்பஸ் மணி அடித்தது. சாயந்தரம் ஆயிடுச்சு. ஆனால் வடக்கு பக்கம் அந்த மூடப்பட்ட கட்டிடத்தின் மேல் மாடி ஜன்னலில் கருப்பு உருவம் ஒரு நிமிஷத்துக்கு தென்பட்டது. கொடையை பிடிச்சபடி. மழை அவளை தொடலை. இப்போ அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, மர்மம் மழையோட மட்டும் இல்லை, இப்போ அது ஒரு பெண்ணோட தொடங்கி இருக்கு, பத்மாவதியோட. அவள் இறந்த அன்னைக்கு என்னதான் நடந்தது? அவள் உண்மையிலே இல்லை தற்கொலை செஞ்சுக்கிட்டாளா, இல்லை அவள் தான் இந்த சுழற்சியில் முதல் பழியா? இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை கண்டுபிடிச்சு அவகிட்டேருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது? 4 பேரும் யோசனையிலையும் குழப்பத்திலையும் இருந்தாங்க. விஜய் காணாமல் போனதுலேருந்து 9 நாட்கள் மழை மீண்டும் தொடர்ந்து கொண்டிருந்தது. 3 மணி நேரம் வளாகத்தில் ஒரு விசித்திரமான மாற்றத்தை கொண்டு வந்தது. அந்த நேரம் வரை மாணவர்கள் சத்தம் இருக்கும். 3 மணி அடித்த உடனே வளாகம் வேகமாக காலியானது. மழை பெய்யும் நாட்களில் அது இன்னும் வேகமாக நடந்தது. அன்னைக்கு திரும்ப வானம் கருமையாக இருந்தது. 2:56. பரத், கேசவ், ராதிகா, மீனா 4 பேரும் லைப்ரரி முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க இந்த டைமை கவனிக்காமல் இருக்க முடியல. இந்த 3 மணிக்கு தானே வர்றா? மீனா மெதுவாக சொன்னான். ஆமாம், அதுதான் அவளோட தேர்வாக இருக்கலாம். கேசவ் சொன்னாலும் அவனோட குரலில் நம்பிக்கை இல்லை. 2:59. காற்று திடீர்னு தணிந்தது. மழை சத்தம் அடர்ந்தது. வளாகம் ஆல்மோஸ்ட் காலியாக இருந்தது. 3 மணி. மணி மிக நீளமாக ஒலித்தது. அதே நொடியில் மழையோட சத்தம் மந்தமானது. மழை நிற்கவில்லை, ஆனால் அது தூரத்திலிருந்து கேட்குற மாதிரி மாறினது. 4 பேரும் ஒரே நேரத்தில் தரையை பார்த்தாங்க. ஆமாம், அவர்களோட நிழல்கள் இப்போ திசையில் சரியாக விழுந்திருந்தது. ஆனால் பரத்தோட நிழல் அவன் கால்களை விட ஒரு நொடி தாமதமாக அசைந்தது. பரத் நடக்க ஆரம்பித்ததும் ஷேடோ இன்னும் அப்படி நின்றுட்டு இருந்தது. இப்போ ஷேடோ திடீர்னு அவனை பின்தொடர்ந்தது. ராதிகா இதை பார்த்துட்டா. பரத், அவன் உறைஞ்சு நின்னான். அவனோட நிழல் மெதுவாக தரையிலிருந்து கொஞ்சம் உயர்ந்தது போல தோன்றினது. ஆனால் அது காற்றுல அசையலை. அது ஒரு தனி வடிவம் எடுத்தது. குடை போல ஒரு அவுட்லைன் ஒரு நொடி அவனோட ஷேடோ மேலே தோன்றினது. மீனா இப்போ உடனே அவனோட கையை பிடிச்சா. நீ இங்கிருந்து மூவ் ஆகாத. மழை இப்போ திடீர்னு அதிகரித்தது. 3:1. மழை சத்தம் திரும்ப வழக்கமானது. நிழல் இப்போ தரையில் ஒட்டியது. இந்த குடையோட வடிவம் இப்போ மங்கினது. பரத் இப்போ ஆழமாக மூச்சு விட்டான். அப்பா, நல்ல வேலை, அவள் போயிட்டா. மீனா அமைதியாக சொன்னான். அவள் போயிட்டா, ஆனால் அவள் அவசரப்பட மாட்டா. இப்போ அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டாங்க. ஒவ்வொரு 3 மணிக்கும் மழை பெய்கிற நாட்களில் அவர்களில் ஒருத்தரை குறி வச்சு பார்க்குறா. அடுத்த நாள் அதே நேரம் பரத், கேசவ், ராதிகா இந்த 4 பேரும்
ஒரு காத்திருப்புக்காக காத்திருந்தாங்க. ஆமா, அன்னைக்கு அவங்க நோக்கம் வளாகத்துல இருக்கிறது. ஓடாமல், மறையாமல் அவள எதிர்கொள்ள தயாரா இருந்தாங்க. 2:58 மழை கனமடைந்தது. 3 மணிக்கு மழையோட சத்தம், மணியோட சத்தம். இப்போ மழையோட சத்தம் திடீர்னு மந்தமானது. இப்போ வளாகத்தின் நடுவுல நின்னுட்டு இருந்த பரத்தோட நிழல் திரும்ப மெதுவா தாமதமா அசைஞ்சது. இந்த முறை அது தாமதம் மட்டும் இல்ல. அது தரையிலிருந்து பிரிந்து கொஞ்சம் இன்னும் அகலமா விரிந்தது. குடை வடிவம் நல்ல தெளிவா தெரிஞ்சது. அந்த குடை வடிவம் பரத்தோட உடலை சுற்ற முயன்றது. இப்ப ராதிகா கத்துனா, பரத்! பரத்தோட உடல் நடுங்க ஆரம்பிச்சது. அவனோட மூச்சு வேகமானது. அவனோட கண்கள்ல பயம் வெளிப்பட்டது. அந்த நொடியில அந்த ஷேடோ இன்னும் கருமையாகி அவனோட மார்பை நோக்கி நகர்ந்தது. மீனா இப்ப திடீர்னு பரத்தோட முகத்தை பிடிச்சு நேரா பார்த்தா. பரத், இங்க பாரு, அவளை நம்ம எதிர்கொள்ளணும், அதான் முக்கியம். பரத், நீ அவளை பத்தி நினைக்காத, பயப்படாத. இப்போ பரத் மூச்சை கட்டுப்படுத்த முயன்றான். ஆனா அவன் உள்ள ஓடின அந்த நினைவு, நான் விஜய் கையை பிடிச்சேன், ஆனா என்னால காப்பாற்ற முடியல. பரத்தோட அந்த குற்ற உணர்ச்சி அந்த ஷேடோவுக்கு இன்னும் வலிமை கொடுத்தது போல இருந்தது. இப்போ அந்த அம்பர்லாவோட ஷேடோ இன்னும் கொஞ்சம் பெரிதானது. அதே நேரத்துல கேசவ் இப்ப திடீர்னு கத்துனான். பரத், இது அவளோட விளையாட்டு. அவ நம்மளோட பயத்துல தான் இன்னும் வலிமையாகிறா. அந்த வார்த்தைகள் காத்துல வெட்டினபடி ஒலித்தது. பரத் இப்ப திடீர்னு கண்களை மூடி ஆழமா மூச்சு விட்டான். இல்ல, விஜயோட மறைவுக்கு நான் காரணம் இல்ல, மெதுவா சொன்னான். ஆமா, அவன் போனதுக்கு நான் காரணம் இல்ல. அந்த குற்ற உணர்ச்சிய மனசுல இருந்து தள்ள முயன்றான். அந்த நொடியில அந்த ஷேடோ கொஞ்சம் தள்ளி போனது. அந்த குடை வடிவம் தளர்ந்தது. மழை சத்தம் இப்ப மெதுவா திரும்பினது. 3-2. இப்ப அந்த நிழல் வடிவம் திரும்ப தரையில ஒட்டுனது. அந்த குடை வடிவம் மங்குனது. இப்ப 4 பேருக்கும் ஏதோ புரிந்தது போல இருந்தது. 4 பேரும் சில நிமிடங்கள் பேசாமல் நின்னாங்க. மீனா தான் மெதுவா சொன்னா, அவ நம்மளோட உடம்ப தொடமாட்டா, ஆனா நம்மளோட மனசை தொடுறா. ராதிகா மெதுவா உக்காந்தா. அதான், முன்னாடி வருஷங்கள்ல முதல்ல ஒருத்தன் காணாம போயிருப்பான். அதுக்கப்புறம் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும், ஒரு பயம் இருக்கும், ஒரு மன அழுத்தம் இருக்கும். இதெல்லாம் தான் அவ யூஸ் பண்ணி ட்ரிகர் பண்றா. அதுல தான் விபத்தா நடந்திருக்குமோ? கேசவ் இப்ப யோசிச்சான். ஆமா, அவ நேரடியா ஒருத்தனை மட்டும் எடுத்துக்கிறா. மற்றவங்கள தங்களோட மனசாலேயே குற்ற உணர்ச்சியில தூண்டிவிட்டு அந்த குற்ற உணர்ச்சியில தான் அவ வலிமை பெற்று அவங்கள எடுத்துக்கிறா. மழை இப்போ வழக்கத்துக்கு மாறான சத்தத்துக்கு திரும்பி இருந்தது. பரத் இப்போ மெதுவா சொன்னான். அவ நம்மளை பயப்பட வைக்கணும்னு நினைக்கிறா. அது மட்டும் இல்ல, நம்மளோட குற்ற உணர்ச்சி மேல அவ இன்னும் அதிகமா நம்ம மேல பயத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறா. அப்பதான் அவளால நம்மளை ஏதாவது பண்ண முடியும். நம்ம குற்ற உணர்ச்சி, பயம் இல்லாத ஒரு ஆளா இருந்தா அவளால எதுவுமே பண்ண முடியாது. மீனா தலையசைச்சா. ஆமா, அவளை பத்தி பயப்படாம இருந்தா அவ ரொம்ப பலவீனமா இருக்கா. அந்த நேரத்துல தொலைவில் வடக்கு பக்கம் உள்ள மூடப்பட்ட கட்டிடத்தின் ஜன்னல்ல அந்த கருப்பு உருவம் தென்பட்டது. அவதான் கொடையை திறந்தபடி. ஆனா இந்த முறை அவ பார்த்துட்டு நின்னா. ஒரு நொடிக்கு. அதுக்கப்புறம் மெதுவா மங்கி போனா. இப்ப இந்த 4 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவ அவ எல்லாம் வல்லவள் அல்ல. அவளுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கு. பயம் அவளோட கதவு, குற்ற உணர்ச்சி அவளோட வழி. அதை மூடிட்டா அவ நம்மள தொட முடியாது. அன்னைக்கு மாலை அவங்க 4 பேரும் விடுதிக்குள்ள திரும்பினப்ப வெளியில பெய்து கொண்டிருந்த மழை மட்டும் இல்ல, இப்ப அவர்களுடைய உள்ளங்கள்லையும் ஏதோ ஒன்று சத்தமில்லாத மழை போல பெய்துட்டு இருந்தது. வெளியில வானம் கருமையா இருந்தது. ஆனா அவர்கள் ஒவ்வொருவரோட மனசுலையும் அதை விட அடர்ந்த மேகம் திரண்டிருந்தது. விஜய் காணாமல் போன நாள் முதல் அவர்கள் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தாலும் முழுமையா பார்த்ததில்ல. பேசினாலும் அவங்க முழுமையா பேசல. அந்த குற்ற உணர்ச்சி, அவனை தொலைத்த அந்த கவலை, அந்த நாள் முதல் அவர்கள் உணர்ந்தாங்க. இந்த பயத்தை வெளியில ஓடி நம்ம தப்பிக்க முடியாது. அது உள்ளேயே நின்றுட்டு இருக்கு. அந்த குடைபிடித்த கருப்பு உருவம் அவங்களோட உடலை மட்டும் இல்லை, அவர்களுடைய நினைவுகளை, மறைத்த உண்மைகளை, சொல்லாத வார்த்தைகள் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கு. பரத் அந்த இரவு படுக்கையில் படுத்துட்டு இருந்தப்போ சீலிங் ஃபேன் சுழலும் ஒளியில் கூட அவனோட குற்ற உணர்ச்சி கலந்து கேட்டது. நான் ஒருவேளை விஜயோட கையை விட்டுட்டனா, அதனால தான் அவள் இழுத்துட்டு போயிட்டாளா என்ற கேள்வி அவனை விடவே இல்லை. அவன் நினைவில் அந்த மழை நாள் திரும்ப திரும்ப ஓடுனது. விஜயோட சிரித்த முகம், அவன் முன்னாடி சென்ற 2 அடிகள். அந்த நொடியில தான் அவனோட கையை வலிமையாக நம்ம பிடிச்சிருக்கணும். அவனை பிடிச்சு இழுத்துருக்க முடியுமா? இந்த எண்ணங்கள் இப்போ ஷேடோவுக்கு வலிமை கொடுத்ததை அவன் இப்போ புரிஞ்சுக்கிட்டான். பயம் மட்டும் இல்லை, நான் தவறானவன் என்ற உணர்ச்சி தான் அந்த பேயை நெருங்க வைத்தது.
அந்த எண்ணத்த அவனோட உள்ளத்திலிருந்து தள்ள முயன்றான். ஆனா அது எளிதா போகல. கேசவ் தனக்குள்ள வேறொரு போராட்டத்துல இருந்தான். அவன் எப்போதும் தர்க்கத்த நம்புவான். விஞ்ஞானம், காரணம், விளைவு இது இல்லாம எதுவுமே இல்லன்னு நெனப்பான். ஆனா அந்த ஷேடோ, அந்த பேய் தாமதமா அசைந்த அந்த நொடியில அவன் உலகமே கொஞ்சம் சாய்ந்தது. அவனுக்கு விஜய் காணாமல் போனப்போ நடந்த எல்லாமே மர்மமா இருந்தது. இந்த பேய் வரைக்கும் அவனுக்கு இன்னும் விடை தெரியல. அவன் மனசுல மறைத்து வைத்திருந்த இன்னொரு உண்மை அவனை துரத்துனது. 1988ல தற்கொலை செய்து கொண்ட அந்த பத்மாவதியை பற்றிய பழைய கதை அவன் அப்பா கிட்ட இருந்து கேட்டிருந்தான். அந்த காலத்துல அந்த கட்டிடத்துல நடந்த ராகிங் சம்பவம், அவள் மேல சுமத்தப்பட்ட பழி, அவள் தனிமைப்படுத்தப்பட்ட விதம், இது எல்லாமே அவனோட நினைவுல இருந்தும் இதுவரைக்கும் அவன் சொல்லல. நான் ஒருவேளை இதை முன்னாடியே சொல்லியிருக்கணுமோ அப்படின்ற எண்ணம் அவனையும் சுமந்து வந்தது. ஆமா, பத்மாவதிய பத்தின கதைய இவன் ஏற்கனவே கேட்டிருக்கான். ஆனா, அந்த பேரு பத்மாவதி அப்படின்றது அவனுக்கு ஞாபகம் இல்ல. இதனால தான் இது நடக்குது அப்படின்றது இதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டான். இங்க ராதிகா, அவ இரவு முழுக்க தூங்கவே இல்ல. அவளோட கண்கள மூடுனாலே அந்த கருப்பு குடை பிடித்த அவளோட உருவம் தான் வருது. குடையில இருந்த கீழ இருந்த நிழல் அவளை நோக்கி சுவாசிக்கிறது போல இருந்தது. ஆனா, அவ உள்ள இருந்த மிகப்பெரிய பயமே வேற. விஜய் மீது அவளுக்கு இருந்த சொல்லாத காதல். அத ஒருபோதும் அவ வெளியில சொல்லல. அந்த வார்த்தை இப்போ அவளோட மார்புல கல்லா நின்னது. நான் அவன்கிட்ட அவளோட காதலை சொல்லியிருக்கணுமோ என்ற கேள்வி அவளை உடைச்சது. அந்த சொல்லாத உணர்ச்சியே அவளோட ஷேடோவை பலவீனப்படுத்துமா அல்லது பலப்படுத்துமா, அது அவளுக்கே புரியல. மீனா, அவ ரொம்ப ரொம்ப அமைதியா இருந்தா. ஆனா அந்த அமைதி கல்லா இருந்தது. அவ சைக்காலஜி படிச்சவ. மனசு எவ்வளவு இருண்டது அப்படின்னு அவளுக்கு தெரியும். அவ ஒரு விஷயத்த தெளிவா உணர்ந்திருந்தா. அந்த உருவம் வெளியில இருந்து வரவில்ல. அது மனுஷங்களோட குற்ற உணர்ச்சி, பயம் இதோட இணைந்து தான் இன்னும் வலிமை பெறுது. பத்மாவதி தற்கொலை செஞ்சு கொண்ட இரவுல அவள் உணர்ந்த பயம், அவளை துரத்தின குற்றச்சாட்டுகள், அவளை தனிமைப்படுத்தியவர்கள், அந்த மன அழுத்தம் மழை இரவோடு சேர்ந்து ஏதோ ஒன்று அவளுக்குள்ள உருவாக்கி இருக்கலாம். அது ஒரு சாதாரண பேய் இல்ல. அது ஒரு சேர்க்கப்பட்ட உணர்ச்சியின் உருவம். அது பயம் இல்லாத இடத்துல பலவீனம் அடையுது. இத மீனா நல்லா புரிஞ்சு வச்சிருந்தா. அடுத்த நாள் அவர்கள் 4 பேரும் ஒண்ணா உட்காந்துட்டு இருந்தாங்க. இந்த முறை அவர்கள் சண்டையிடல, யாரையும் குற்றம் சாட்டல. அவர்கள் ஒருத்தரை ஒருத்தர் நேரா பார்த்தாங்க. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய உண்மையை சொல்ல தொடங்கினாங்க. பரத் தன்னோட குற்ற உணர்ச்சியை வெளிப்படையா சொன்னான். விஜயை நான் காப்பாற்ற முடியலன்னு நினச்சி எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. ராதிகா தன்னோட சொல்லாத காதலை ஒத்துக்கிட்டா. கேசவ் பத்மாவதியோட சம்பவத்தை பகிர்ந்தான். மீனா அமைதியாக கேட்டா. அந்த உரையாடல் மழை சத்தத்தை விட இன்னும் கனமாக இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு விசித்திரமான இலகுவும் இருந்தது. அதை அவர்கள் உணர்ந்தார்கள். அவர்கள் தங்களின் இருளை இப்போ வெளியில் சொன்ன நொடியில் இவங்களை துரத்திக்கிட்டு இருந்த ஷேடோ கொஞ்சம் மங்குனது போல இருந்தது. சாயந்தரம் திரும்ப 3 மணி நெருங்கினது. மழை வழக்கம் போலதான் இப்போ திடீர்னு அதிகரித்தது. வளாகம் காலியாகி விட்டது. அவர்கள் இந்த முறை ஓடல. அவர்கள் மூடப்பட்ட கட்டிடத்துக்கு எதிராக வந்து நின்னாங்க. மணி 3 அடிச்சது. மழை சத்தம் திரும்ப மந்தமானது. இப்போ இவர்களோட நிழல்கள் நீள்ந்தது. குடை வடிவ நிழல் திரும்ப தரையில தோன்றினது. ஆனா இந்த முறை அது குழப்பமடைந்தது போல இருந்தது. அது ஒருவரை மட்டும் சுத்த முயர்ந்தது. ஆனா 4 பேரும் ஒரே நேரத்துல கைகளை பற்றிக்கிட்டாங்க. அவர்கள் உள்ளே இருந்த பயத்தை வெளியில விடல. அவர்கள் தங்கள் குற்ற உணர்ச்சியை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஷேடோ இப்ப பரத்தோட மார்பை நோக்கி நகர்ந்தது. ஆனா அவன் இப்ப கண்களை மூடல. அவன் ஓடல. நான் பயப்படல அப்படின்னு மெதுவா சொன்னான். ராதிகா அவனோட கையை இறுக்கி பிடிச்சா. கேசவ் நின்னா. மீனா மெதுவா சொன்னா, உன்னால எங்களை தொட முடியாது. அந்த வார்த்தைகள் மழை சத்தத்துல கரைந்தாலும் அந்த உருவம் அதை கேட்டது போல. இப்ப அந்த குடையோட வடிவம் கொஞ்சம் நடுங்கினது. நிழல் ஒரு நொடி பலமாக முயன்றது. அதுக்கப்புறம் மெதுவாக பின்னோக்கி நகர்ந்தது. மழை சத்தம் திடீரென திரும்பினது. 3 மணி நேரம் 2 நிமிஷம், அதாவது 3 மணி 2 நிமிடம். அந்த நொடியில அவர்கள் புரிந்துக்கிட்டாங்க. அவள் பயமில்லாத இடத்துல ரொம்ப பலவீனம் அடைகிறா. குற்றமில்லாத இடத்துல அவளால் நுழைய முடியாது. அவர்கள் இப்போ ஓடி காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் அல்ல. அவர்களால் எதிர்கொள்ள முடியும் அப்படின்ற தைரியம் வந்தது. அந்த பேயை எதிர்கொள்றதுக்கு ஒரு வழியையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு உண்மை இன்னும் அவங்கள விட்டு போகலை. அந்த பத்மாவதி பேய், அவளோட மரணம், அவளோட தனிமை, அந்த கட்டிடத்துக்குள்ளே அப்படி என்னதான் நடந்தது?
அவள் உண்மையிலே சூசைட் பண்ணிக்கிட்டாளா, இல்லை அவளும் ஒரே மாதிரி தேர்வு செய்யப்பட்டாளா? மழை இன்னும் பெய்துகிட்டு இருந்தது. மூடப்பட்ட கட்டிடத்தின் உடைந்த ஜன்னலில் ஒரு கருப்பு நிழல் ஒரு நொடிக்கு தெரிந்தது. அந்த கருப்பு நிழல் இப்போ கோபமா இல்லை, அது குழப்பமா இருந்தது. மழை வெளியில மட்டும் இல்லை, அது மனசுக்குள்ள இருக்கிற மழை. அது கழுவலாம் அல்லது மூழ்கடிக்கலாம். இப்போ அவங்க தேர்வு செய்ய வேண்டியது, அந்த கட்டடத்துக்குள்ள போய் உண்மையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமா, அல்லது பயமில்லாத இந்த வாழ்க்கையை தொடர வேண்டுமா? இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக். 1988. அந்த ஆண்டு மழை வழக்கத்தை விட சீக்கிரம் வந்தது. வளாகம் இப்போது இருக்கும் அளவுக்கு பெரியதா இல்லை. வடக்கு பக்கம் இருந்த கலைப்பிரிவு கட்டிடம் அப்போது இன்னும் புதியதாக தான் இருந்தது. விடுதி மாணவர்கள் பெரும்பாலும் அங்கேயே வகுப்புகளுக்கு சென்றார்கள். அந்த விடுதியில தான் பத்மாவதியும் தங்கியிருந்தா. பத்மாவதி அவ கிராமத்திலிருந்து வந்த பெண். முதல் தலைமுறை கல்லூரி மாணவி. மொழியியல் மெதுவாக, நடையில தயக்கம், உருவத்துல கொஞ்சம் பருமனா இருப்பா. அவ சிரிச்சா சில பேர் இவளை கிண்டல் பண்ணுவாங்க. அவ நடக்கிறப்ப பின்னாடி சிலர் சிரிப்பாங்க. அப்பா, ரொம்ப அழகி பொண்ணு போல மெதுவாக நடந்து எட்டு வச்சு நடக்கிறா, கருத்து போகக்கூடாதுன்னு எப்போ பார்த்தாலும் கொடை பிடிச்சி போகிறா அப்படின்னு சிலர் பேசிக்கிட்டாங்க. அவள் ஒவ்வொரு நாளும் தன்னோட உடலை மறைக்க முயன்றா. பெரிய துணி, தாழ்ந்த பார்வை, குடையை பிடிச்சிருப்பா. அவளோட குரலும் ரொம்ப கம்மியாக தான் வரும். விடுதியில் அவள் எப்போவுமே தனியாக தான் இருந்தா. அவளுக்கு நெருக்கமான தோழிகள் யாருமே இல்லை. வகுப்பறையில் கூட அவள் பின்னாடி பக்கத்தில் தான் உட்காந்தா. முன்பக்கம் அமர துணிந்ததே இல்லை. அவள் புத்தகங்களை எப்போவுமே இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நடக்கிறப்ப சில ஆண்கள் வழியே கடந்து இவளை கிண்டல் பண்ணது உண்டு. சில பெண்கள் கூட அவளை பார்த்து சிரிப்பாங்க. அது நேரடி வன்முறை அல்ல, அது ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன வலியையும் காயத்தையும் அவளுக்கு கொடுத்தது. ஒரு நாள் இன்னும் ராகிங் அதிகமானது. 3ஆம் ஆண்டு மாணவர்கள் சிலர் அவளை காரிடரில் நிறுத்தி அவமானப்படுத்தினாங்க. பாட சொன்னாங்க, உடலை பற்றி கிண்டல் பண்ணாங்க. ஹாஸ்டல் மெஸ்ஸில் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்காததுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி சிரித்தாங்க. அவள் அமைதியாக நின்னா, ஆனால் பதில் சொல்லலை. அந்த அமைதியே அவர்களுக்கு இன்னும் அந்த சிரிப்பை கொடுத்தது. அந்த இரவு அவள் முதன்முறையாக அழுதா. விடுதி படுக்கையில் முகத்தை மறைச்சு அழுதா. ஆனால் மறுநாள் அவளை பிரின்சிபல் அலுவலகத்துக்கு போனான். ஆமாம், அதுதான் அவளோட முதல் தைரியம். இதுவரைக்கும் கோழையாக இருந்த பத்மாவதி முதல் முறையாக தன் காயம்பட்டதை வெளியில் தெரிவிக்கணும்னு நினச்சா. அவள் நேரடியாக போய் புகார் அளிக்கலை. ஆனால் என்னை இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னான். பிரின்ஸ்பல் உடனே ராகிங் பண்ண மாணவர்களை அழைச்சி கேட்டார். சிலர் மறுத்தாங்க, சிலர் சும்மா ஜாலிக்கு தான் சார் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. நிர்வாகம் அவர்களுக்கு எச்சரிக்கையை கொடுத்தது. அந்த எச்சரிக்கை தான் இந்த விஷயத்தை இன்னும் மோசமாக்குனது. அந்த குண்டம்மா நம்மளை மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா அப்படின்ற கோபம், அந்த கோபம் இன்னும் ஒரு பெரிய திட்டமாக மாறினது. ஒரு வாரம் கழிச்சு விடுதியில் ஒரு வதந்தி பரவுனது. பத்மாவதி அன்னைக்கு கல்லூரி விடுமுறை அப்படின்றதுனால பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிருந்தா. அப்போ ஹாஸ்டல் ஒரே அமளி துமளிப்பட்டது. அங்கே இருந்த ஒருத்தியோட பொருள் காணாமல் போச்சு அப்படின்னு. அது ஒரு பொய். ஆனால் அந்த பொய்க்கு திட்டமிட்ட வடிவம் கொடுத்தாங்க. அந்த மாணவியோட தங்க நகை மறைந்தது அப்படின்னு சொன்னாங்க, காணாமல் போச்சுன்னு சொன்னாங்க. அதை பத்மாவதி தான் எடுத்ததாகவும் குற்றம் சாட்டினாங்க. இப்போ அவளோட அறையில் அவளோட பெட்டிக்குள்ள நகையை வச்சு கண்டுபிடிச்சது போல நடிச்சாங்க. இப்போ பத்மாவதி அதிர்ச்சியில் பேச முடியல. நான் இல்லை அப்படின்னு சொல்ல முயன்றா. ஆனால் அவளோட குரல் ரொம்ப பலவீனமாக இருந்தது. விடுதி முழுக்க இப்போ அந்த செய்தி பரவுனது. பெரிய எவ்வளாட்டம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் சரியான திருட்டுக்காரியாக இருப்பா போல அப்படின்னு சிலர் சிரித்தாங்க. சில பெண்கள் இன்னும் அவளை தவிர்த்தாங்க. சில ஆண்கள் அவளை நேராக பார்த்து, ஓ அப்போ திருடித்தான் சாப்பிட்றியா அப்படின்னு சொன்னாங்க. நிர்வாகம் அதை முழுமையாக நம்பலை, ஆனால் சந்தேகம் இருந்தது. இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச பின்னாடி தீர்மானம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடைநிலை தான் அவளை உடைச்சது. அவளோட பேரண்ட்ஸ் அந்த வாரம் அவளை பார்க்க வந்தாங்க. அவளோட அம்மா மகிழ்ச்சியாக அவளுக்காக வீட்டிலேருந்து புளியோதரை கட்டி கொண்டு வந்திருந்தா. அவளோட அப்பா, நல்லா படிக்கிறியாம்மா அப்படின்னு மெதுவாக கேட்டார். பத்மாவதி அவங்கக்கிட்ட ஒன்றும் சொல்லலை. அவர்களோட கண்களில் இருந்த பெருமையை அவள் உடைக்க முடியலை. அவங்க போன பின்னாடி அவள் ரொம்ப நேரமாக கேட்டு பக்கத்தில் நின்னா. மழை வரப்போகிற மாதிரி மேகம் வானத்தில் திரண்டு இருந்தது. அந்த இரவு முதல்ல மழை துளி விழுந்தது. அடுத்த நாள் மதியம் மழை இன்னும் அதிகரித்தது. 3 மணிக்கு வகுப்புகள் எல்லாம் சீக்கிரமே கலைந்தது. அந்த வடக்கு கட்டிடம் மழையில் தனியாக நின்னது. இப்போ பத்மாவதி விடுதிக்கு போனா. அதுக்கப்புறம் அந்த விடுதியோட கட்டிடத்தின் மேல் மாடிக்கு போனா. அவள் கடைசியாக எழுதின கடிதம் யாருக்கும் கிடைக்கல. அவள் உண்மையிலே ஏதாவது எழுதியிருந்தாளா அப்படின்னு கூட தெரியல.
அவள் ஜன்னல் பக்கத்தில் நின்னப்போ கீழே மழை ஒரு திரையாக விழுந்தது. அவளோட உலகம் அந்த மழைக்குள்ள மறைந்தது. அவ குதிச்சாளா அல்லது அவ தள்ளப்பட்டாளா? அந்த கேள்வி ஒருபோதும் பதிவு செய்யப்படல. அடுத்த நாள் செய்தி தள்ள வந்தது. மாணவி தற்கொலை. ஃபைல் மூடப்பட்டது. இப்போ அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் விடுதியில் இருந்த அந்த வடக்கு கட்டிடம் பாதுகாப்பு காரணங்களுக்காக மூடப்பட்டது. ஆனால் அந்த மழை நாளில் ஏதோ ஒன்று அங்கே நின்றுட்டு இருந்தது. ஆமாம், ஒரு பெண், ஒரு கருப்பு குடை. மழை அவளை எப்போதும் தொடாது. அவள் தனிமையில் இறந்தாள். அவள் குரல் யாரும் கேட்கவில்லை. அவள் குற்றமற்றவள் என்று யாரும் முழுமையாக சொல்லவில்லை. அந்த மௌனம்தான் அந்த மழையோடு சேர்ந்து ஒவ்வொரு 4 வருடத்திற்கும் ஒரு உருவம் எடுத்தது. இப்போ 2000. அதே மழை, அதே 3 மணி, அதே கட்டிடம், அதே போல தேர்வு. பத்மாவதியோட மரண கதையை கேட்ட பின்னாடி பரத், கேசவ், ராதிகா, மீனா 4 பேருக்கும் ஒரு விஷயம் இன்னும் தெளிவானது. இந்த சுழற்சியில் ஒருத்தன் மட்டும் மழை நாளில் காணாமல் போகிறான். ஆனால் அவனோட நெருக்கமாக இருந்தவங்க அடுத்த சில மாதங்களில் விபத்தில் இறந்து போகிறாங்க. ஆனால் பதிவுகளில் ஒரு சிறிய விதிவிலக்கு இருந்தது. 1992 பட்டியலை அவங்க திரும்ப பார்த்தாங்க. அந்த ஆண்டில் காணாமல் போனவன் சிவகுமார். அவனோட நெருக்கமாக இருந்த 5 பேர்களில் 4 பேர் விபத்தில் இறந்துருந்தாங்க. ஆனால் ஒரு பெயர் மட்டும் படிப்பு நிறுத்தம், டிஸ்கண்டினியூடு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தது. முரளி, டிபார்ட்மெண்ட் காமர்ஸ், டிஸ்கண்டினியூடு. அவனுக்கு எந்த ஆக்சிடெண்ட் ரெக்கார்டும் பேப்பரில் இல்லை. கேசவ் மெதுவாக சொன்னான். அப்படின்னா அந்த முரளி தான் இந்த சுழற்சியிலிருந்து தப்பிச்சவனாக இருப்பானோ? அவங்க இப்போ அந்த பழைய முகவரி பதிவுகளை தேட ஆரம்பித்தாங்க. லைப்ரரியில் இருந்த பழைய அலுமினி பட்டியல், டெலிஃபோன் டைரக்டரி, பழைய நோட்டீஸ் போர்ட் கிளிப்பிங் இதெல்லாம் மெதுவாக ஒன்று சேர்த்து அந்த 1992 முரளி இப்போ சென்னை நகரத்தின் ஓரத்தில் ஒரு சின்ன கடை நடத்துகிறார் அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சது. மழை நின்றுட்டு இருந்த ஒரு மாலை அவங்க 4 பேரும் அந்த முகவரியை நோக்கி நடந்தாங்க. அந்த கடை ஒரு சின்ன மின்பொருள் கடை. சுவர் மங்கலான நீல நிறம். உள்ளே பழைய ரேடியோ, டியூப்லைட், சுவிட்ச் போர்டு குவிந்திருந்தது. கவுண்டருக்கு பின்னாடி 40களின் இறுதியில் இருக்கிற ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான். முகத்தில் சுருக்கங்கள், கண்களில் சோர்வு. நீங்கள் முரளி சாரா? பரத் கேட்டான். அவன் மெதுவாக தலையசைச்சான். அவர்கள் இப்போது தங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. காலேஜோட பெயரை சொன்னாங்க. நீங்கள் 1992 பேட்ச் தானே கேட்டான். முரளியோட முகம் ஒரு நொடிக்கு வெண்மையாக மாறினது. அது மட்டும் சொல்லாதீங்க, அவன் மெதுவாக சொன்னான். நீங்கள் சிவகுமார் உங்கள் ஃப்ரெண்டு தானே? கேசவ் தொடங்கினான். இப்போ அவன் உடனே கையை உயர்த்தி நிறுத்தினான். நீங்கள் எதை பற்றி கேட்க வரீங்கன்னு தெரியுது. அந்த மழை நாள் அவளை பற்றி தானே? அந்த வார்த்தைகள் அவர்களை அமைதியாக்குனது. அவனுக்கு தெரியும். முரளி கடையை மூடி உள்ளே இருக்கையே வச்சான். மழை மெதுவாக வெளியில் பெஞ்சிட்டு இருந்தது. நீங்கள் யாரை இழந்தீங்க? அந்த முரளி மெதுவாக கேட்டான். எங்களோட ஃப்ரெண்டு விஜய், ராதிகா மெதுவாக சொன்னான். முரளி கண்களை மூடினான். இப்போது இந்த மழை ஸ்டார்டிங்கில் பெய்ய ஆரம்பிச்சதே, அன்றைக்கி தானே இழந்திருப்பீங்க? மதியம் தானே? இப்போ அவங்க 4 பேரும் ஒரே நேரத்தில் தலையசைச்சாங்க. அவன் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தான். அதுக்கப்புறமா மெதுவாக பேச ஆரம்பித்தான். நாங்கள் 6 பேர். ஃபஸ்ட்டு சிவகுமார் தான் ஃபஸ்ட்டு. அவன் அந்த மழையினால் பார்க்கிங் ஏரியா பக்கம் போனான். நாங்கள் எல்லோரும் அந்த ஷெட்டுக்கு கீழே தான் நின்னோம். அப்போ பார்த்தா ஒரு பொண்ணு கொடை பிடிச்சி நின்னதை பார்த்தோம். டக்குன்னு என்ன நடந்துச்சுன்னே தெரில. அந்த கொடைக்குள்ளே அவன் போயிட்டான். அவனோட உருவம், தடையும் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. அந்த பொண்ணும் காணோம். அந்த சுழலுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போது அவனோட குரல் நடுங்கவே இல்லை. ஆனால் அவனோட கண்கள் வேற எங்கோ பார்த்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு? பரத் கேட்டான். அதுக்கப்புறம்தான் உண்மையான பயமே ஆரம்பிச்சது. அவன் மெதுவாக சொன்னான். உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விபத்தில் இறந்து போயிட்டாங்களா? ராதிகா கேட்டா. விபத்து? அதெல்லாம் விபத்து மாதிரி தாம்மா தெரியும். ஆனால் அது விபத்து இல்லை. நாங்கள்லாம் பயந்தோம். ஒருத்தன் மழை சத்தம் கேட்டால் ரோட் கிராஸ் பண்ணுறப்ப கவனம் இல்லாமல் போனான். இன்னொருத்தி குற்ற உணர்ச்சி தாங்க முடியாமல் கடலுக்குள்ளே போய் விழுந்துட்டா. இன்னொருத்தன் தூக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டான். அவன் மெதுவாக தலையசைச்சான். அப்போது நீங்கள் மட்டும் எப்படி இந்த சுழற்சியிலேருந்து தப்பிச்சிங்க? முரளி அவங்கள நேராக பார்த்தான். நான் அவளுக்கு பயப்படலை. அந்த வாக்கியம் காற்றை வெட்டினது. பயமே இல்லையா உங்களுக்கு? எப்படி நீங்கள் அவகிட்டேருந்து மீண்டு வந்தீங்க? மீனா கேட்டா. நான் என்ன செய்தேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டேன். அவள் முன்னாடி இல்லை, ஆனால் அந்த கட்டிடத்துக்கு முன்னாடி போய் நின்னேன். நான் தப்பு பண்ணேன், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் என்னோடய தப்பை நான் எப்போவுமே மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவள் என்னோட நிழலை விட்டுட்டா. அவனோட குரல் இப்போ மெதுவாக இருந்தது.
அவன் என்ன செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது பயம் இல்லாதவன், குற்ற உணர்ச்சி இல்லாதவன், அது மட்டும் இல்ல. தன்னோட தப்ப தானே ஒத்துக்கிட்டு, அதிலிருந்து மீண்டு வந்தவன். மழை சத்தம் இப்ப வெளியில கொஞ்சம் அதிகரித்தது. அப்போ அவளுக்கு என்னதான் தேவை? அவ யார பழிவாங்க வர்றா? பரத் கேட்டான். முரளி மெதுவா சொன்னான். அவ தண்டிக்க வர்றாளா? இல்ல அவ இறந்து போன அந்த நாள நினைவூட்ட வர்றாளா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா அவ ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் திரும்பி வர்றா. ஒருத்தனை எடுத்துக்கிறா. மிச்சவங்கள அவங்க மனசாலேயே கொல்றா. அவங்க குற்ற உணர்ச்சியாலேயே எடுத்துக்கிறா. இப்போ அவன் அவர்கள் மீது நீண்ட பார்வையை வச்சான். நீங்க 4 பேரும் ஒண்ணா இருங்க. ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு உள்ள இருக்கிற உண்மையை எப்பவுமே ஒத்துக்கோங்க. உங்களுக்குள்ள எந்த ஒரு விஷயத்தையும் வைக்காதீங்க. எந்த ஒரு தப்பையும் நீங்க ஒத்துக்கோங்க. உங்களுக்குள்ள மறைக்கப்பட்ட பக்கம், இருண்ட பக்கம், குற்ற உணர்ச்சி உள்ள பக்கம் அப்படின்னு உங்க மனசுல எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ அவளால உங்கள தொட முடியாது. இப்போ அவர்கள் வெளியில வந்தப்போ மழை நின்னுட்டு இருந்தது. ஆனா வானம் இன்னும் கருமையா இருந்தது. அவங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க. வழி இருக்கு. ஆனா அது ஓடி பிழைப்பதற்கான வழி இல்ல. அது ஒரு உண்மையை எதிர்கொள்வதற்கான வழி. முரளியோட கடையிலிருந்து வெளியில வந்தப்ப 4 பேரோட உள்ளத்துலயும் ஒரு விசித்திரமான இலகு இருந்தது. முதல் முறையா இந்த சுழற்சிக்கு ஒரு விளக்கம் கிடைத்தது போல இருந்தது. அவள் எல்லாம் வல்லவள் இல்ல. அவ பயத்துல வாழ்றா. தன்னோட தப்ப ஒத்துக்கிட்டு பயத்த மனசுல இருந்து தள்ளிவிட்டா அவளால நம்மள தொட முடியாது. முரளி சொன்ன அந்த வார்த்தைகள தான் இவங்களும் ஓரளவு யோசிச்சு வச்சிருந்தாங்க. இப்ப இது 2மே உறுதிப்படவும் அவங்களோட மனசு இப்ப கொஞ்சம் இலகுவா இருந்தது. அந்த இரவு பல நாட்களுக்கு பின்னாடி அவர்கள் கொஞ்சம் அமைதியா தூங்க முயன்றாங்க. மழை வெளியில மெதுவா இருந்தது. 3 மணி கடந்து போயிருந்தது. அந்த நேரம் எந்த அசாதாரணமும் நடக்கல. அவங்க மனசுல ஒரே ஒரு எண்ணம். நம்ம ஒண்ணா இருந்தா நம்ம காப்பாத்திக்கலாம். அடுத்த நாள் காலையில கல்லூரி கேன்டீன் முன்னாடி நின்னுட்டு இருந்தப்போ ஒரு செய்தித்தாள் தலைப்பு அவர்களோட பார்வையை பிடிச்சது. மின்பொருள் கடை உரிமையாளர் மர்ம மரணம். பரத் இப்போ அந்த காகிதத்தை அவசரமா எடுத்தான். நியூஸ் பேப்பர் எடுத்தான். அவனோட கைகள் நடுங்கினது. அந்த படம் சின்னது. ஆனா முகம் தெளிவா இருந்தது. நேத்து இவங்க பார்த்த அதே முரளி தான். செய்தி குறுகியதா இருந்தது. நேற்று இரவு கடைக்குள் தனியாக இருந்த நிலையில் மரணமடைந்துள்ளார். கதவு உள்ளிருந்து பூட்டப்பட்டிருந்தது. வன்முறை அடையாளம் இல்லை. காரணம் தெரியவில்லை. இப்ப அவர்களின் காதுகள்ல மழையோட சத்தம் இல்லாமல் இப்ப வேற ஒரு ஓசை எழுந்தது. ஐயோ! நேத்து தானே நம்ம பேசிட்டு வந்தோம். இந்த ஆளு ஒருத்தன் தான் அந்த சுழற்சியிலேருந்து விலக்குன்னு நினச்சோம். இப்போ என்ன பண்ணுறது? ராதிகா மெதுவாக கேட்டா. அவனால் தப்பிக்க முடிஞ்சதுன்னு அவன் சொன்னானே. கேசவோட குரல் உடைஞ்சு போயிருந்தது. மீனா மட்டும் இப்போ செய்தியை முழுவதும் படித்தா. உள்ளிருந்து பூட்டப்பட்டிருந்தது அப்படின்ற வரி அவளோட மனசில் நின்னது. அவர்கள் இப்போ உடனே அந்த கடையை நோக்கி ஓடுனாங்க. போலீஸ் ஏற்கனவே அங்கே கூட்டமாக இருந்தாங்க. கூட்டம் திரண்டு இருந்தது. கதவு உடைக்கப்பட்ட நிலையில் இருந்தது. உள்ள ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. அங்கே காவலுக்கு இருந்த போலீஸ்கிட்டையும் மற்றவங்க கிட்டேயும் இவங்க விபரத்தை கேட்க, முரளி எப்படி இறந்தாருன்னு கேட்க, முரளி கவுண்டருக்கு பின்னாடி நாற்காலியில் அமர்ந்தபடி இறந்ததா சொன்னாங்க. ஆனால் இப்போ ஒரு விசித்திரமான விஷயத்த போலீஸ் சொன்னாங்க. அவனோட காலடியில் தரையில் ஒரு ஈரமான வட்டம் இருந்ததா சொன்னாங்க. கடைக்குள்ளே ஆனால் மழை தண்ணி இல்லை. கூரையில் கூட தண்ணி ஒழுகலை. ஆனால் அந்த வட்டம் ஈரமாக இருந்தது அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் சொன்னார். இப்போ இவங்களுக்கு புரிஞ்சது. அவ தான் திரும்ப வந்திருக்கா. மீனா இப்போ பார்த்தா. இப்போ முரளி சொன்னதுல பாதி உண்மை பாதி பொய்ன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற மீனா? கேசவ் கேட்டான். ஆமாம், அவன் சொன்னான்ல அவன் தப்பை ஒத்துக்கிட்டான்னு. ஆனால் அவன் மனசு முழுக்க ஏதாவது குற்ற உணர்ச்சி இருந்திருக்கலாம். இப்போ அவன் மெதுவாக சொன்னான். அவன் உயிரோட தப்பிச்சான். ஆனால் அவன் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் அவன் ஒரு பயத்தோடு இருந்திருக்கலாம். முரளி நேற்று பேசுகிறப்ப கூட அவனோட கண்களில் அந்த நிழல் இப்போ அவங்களுக்கு நினைவுக்கு வந்தது. ஆமாம், அவன் சொன்னான்ல அந்த பேரை மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு. அந்த குரல் அப்போ அவனுக்கு நடுங்குச்சு. அவன் தப்பிச்சவன் தான். ஆனால் அவனுக்குள்ள திரும்ப அந்த நினைவில் ஒரு பயம் இருந்திருக்கு. அதைத்தான் அவள் திரும்ப வந்து ஆக்கிரமிச்சிருக்கா. அப்போது இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? கண்டிப்பாக அவன் நம்மளை பழிவாங்க வருவாளா? நம்மளோட சின்ன சின்ன வீக்னஸை கூட பயன்படுத்துவாளா? எப்படி நம்ம வீக்னஸே இல்லாமல் வாழ்க்கையில் வாழ முடியும்? சின்ன கேப் கிடைச்சாலும் அவள் புகுந்து நம்மளை கொலை பண்ணிடுவாளோ? பரத் இப்போ நடுக்கத்தோடு கேட்டான். மழை அந்த வாரம் குறைந்திருந்தாலும் மேகம் வானத்தை விட்டு போகலை. கேசவ் வெளியில் வழக்கம் போல் நடந்துட்டு இருந்தான். கல்லூரியில் அவன் சிரித்தான். நம்ம மனசுக்குள்ளே இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு பரத்துக்கிட்ட சொன்னான். அவள் பயத்தில் தான் வேலை செய்கிறா. இனிமேல் அவளோட பயம் யாருக்கிட்டேயும் பழிக்காது. ஆனால் அவனுக்குள்ள ஒரு விஷயம் இருந்தது. அது அவன் நண்பர்கள் கூட கூட சொல்லாத ஒரு விஷயம். அது 10 வயதில் நடந்த ஒரு சம்பவம். அவனோட வீட்டில் ஒரு சின்ன டெரஸ். அவனோட தங்கச்சி நந்தினி.
அவள் அவனை ரொம்ப நம்பினவ. ஒரு நாள் அவர்கள் டெரஸில் விளையாடிட்டு இருந்தப்ப கேசவ் ஒரு சின்ன மெட்டல் காரை அவகிட்ட இருந்து பிடிச்சு, நீ இதை கொடுத்து இதை நீ ஓடி போய் பிடிச்சிக்கோ அப்படின்னு சிரிச்சான். இப்போ அவன் அந்த மெட்டல் கார் பின்னாடி ஓடுனான். மழை பெய்து டெரஸ் இப்போ ஸ்லிப்பரியாக இருந்தது. அவள் தவறி விழுந்தா. ஆனால் பெரிய காயம் இல்லை, தலையில் அடிபட்டது. அந்த சம்பவத்துக்கு பின்னாடி தங்கச்சியோட உடம்பு சில மாதங்கள் பாதிக்கப்பட்டது. அவள் முழுமையாக குணமாகினாலும் கேசவோட மனசில் அந்த ஒரு நொடி நிலைத்து இருந்தது. நான் தான், என்னால் தான் அவள் கீழே விழுந்துட்டா, அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்ற குற்ற உணர்ச்சி பல வருடமாக அவனோட மனசில் ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த மெட்டல் டாய் கார் இன்னும் அவனோட கபூரில் தான் இருந்தது. அது அவன் மனசுக்குள்ளே மறைச்சி வச்ச ஒரு குற்றம். இப்போ மழை திரும்ப தொடங்கினது. அந்த இரவு 3 மணி. ஆனால் கேசவ் வீட்டில் தனியாக இருந்தான். அவனோட பெற்றோர் ஊருக்கு போயிருந்தாங்க. மழை ஜன்னலில் தட்டுனது. அவன் படுக்கையில் படுத்திருந்தான். அவனுக்கு கீழே இருந்து ஒரு மெதுவான உருண்ட சத்தம் கேட்டது. கேசவ் எழுந்தான். அவனோட ரூம் கதவு பக்கத்தில் அந்த மெட்டல் டாய் கார், ஆனால் அது கபோர்டில் இருந்தது. அதை எடுத்து அவன் பார்த்தான். குளிர்ந்து இருந்தது. கபோர்டில் வச்சது இப்போ எப்படி வெளியில் வந்தது? அவன் மெதுவாக சொன்னான். இப்போ மழையோட சத்தம் திடீர்னு மந்தமானது. கடிகாரம் 3 மணிக்கு இருந்தது. அவனோட இதயம் வேகமாக துடிச்சது. இப்போ அவனோட நிழல் தரையில் நீழ்ந்தது. அந்த நிழலுக்குள்ள அந்த அம்பர்லா வடிவம் மெதுவாக தோன்றினது. அவன் இப்போ பின்னாடி போனான். மெட்டல் கார் தரையில் தானாக உருண்டது. டெரஸ் டோர் மெதுவாக திறந்தது. மழை உள்ளே வரல, ஆனால் டெரஸ் முழுக்க ஈரமாக இருந்தது. அவன் மெதுவாக இப்போ டெரஸுக்கு நடந்தான். அவனோட கண்களில் அந்த பழைய நாள் இப்போ திரும்ப வந்தது. என்னால் என் தங்கச்சி கீழே விழலை, ஆனால் நான் தான் காரை கொடுத்தேன். இப்போ அந்த அம்பர்லா ஷேடோ டெரஸ் வால் மேலே இன்னும் பெரிதாக நின்னது. ஒரு பெண் உருவம் மழைக்குள்ளே நின்னது போல தெரிந்தது. ஆனால் அந்த உருவம் பத்மாவதி இல்லை. அது அவனோட தங்கச்சியோட ஷேடோ மாதிரி இருந்தது. அண்ணா அப்படின்னு ஒரு மெதுவான குரல். இப்போ அவனோட மூச்சு நின்னது. இல்லை, இது உண்மை இல்லை. அவன் தலையை பிடிச்சான். இப்போ அந்த மெட்டல் கார் டெரஸோட எஜ்ஜு நோக்கி உருண்டது. அவன் அதை பிடிக்க ஓடுனான். இப்போ தடுக்கி கீழே விழுந்தான். ஆல்மோஸ்ட் விழுந்துட்டான். அந்த அம்பர்லா, அந்த குடை உருவம் அவனோட ஷேடோவை மூட முயன்றது. அந்த நொடியில் அவன் கண்களை மூடி கத்துனான். ஆமாம், நான் தப்பு செஞ்சேன். நான் கவனிக்காமல் தப்பு செஞ்சேன். நான் என் தங்கச்சியை தள்ளலையே. இப்போ மழை சத்தம் திடீர்னு திரும்பினது. இப்போ குடை வடிவம் குலுங்குனது. டெரஸ் டோர் தானாக மூடப்பட்டது. மெட்டல் கார் தரையில் அமைதியாக நின்னது. 3:02 மணி 3:02. அடுத்த நாள் கேசவ் கல்லூரிக்கு வந்தான். அவனோட முகம் ரொம்ப வெண்மையாக இருந்துச்சு. என்னாச்சு? பரத் கேட்டான். அவன் மெதுவாக விஷயத்த சொன்னான். அவன் நம்மளோட கல்லூரி விஷயத்தில் மட்டும் இல்லை, அவன் நமக்குள்ளே இருக்கிற சின்ன வயசில் நடந்த குற்ற உணர்ச்சி கூட கூட விளையாடுறா. அடுத்ததாக அதைத்தான் அவள் தேடி வர்றா. மீனா அமைதியாக பார்த்தா. ஆமாம், அவளோட உருவம் மாறாது, ஆனால் அவள் காட்டுற முகம் மாறுது. ராதிகா மெதுவாக கேட்டா. அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ண? கேசவ் மெதுவாக பதில் சொன்னான். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உள்ளே இருக்கிற மறைத்த விஷயம் நிறையா இருக்குமே, அதெல்லாம் ஒன்றொன்னா வெளியில் கொண்டு வரணுமா? மழை அந்த மாலை மீண்டும் வேகமாக திரண்டது. இப்போ குடை உருவம் தூரத்தில் இல்லை, இது அவர்களோட நிழல்களுக்குள்ள மெதுவாக நகர்ந்துக்கிட்டு இருந்தது. பரத், கேசவ், ராதிகா, மீனா இப்போ இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ கேள்வி யாரை அப்படின்றதில்ல, யாருக்கு உள்ள இருட்டு இன்னும் அதிகமாக இருக்கோ அவங்க தான் அடுத்த டார்கெட். அவங்க இப்போ அந்த ஜூனியர் பெண்ணை திரும்ப நினச்சாங்க. ஒரு நாள் இவங்களோட காலேஜ் டேஸில் ஒரு ஜூனியர் பொண்ணு. அந்த நாள் காரிடரில் நடந்த சம்பவம். அவள் பேசுகிறப்ப வார்த்தை தடுமாறினதும் சிலர் சிரித்ததும் ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதும் அவளோட கண்கள்லேருந்து கண்ணீர் வந்தது. அந்த நேரத்தில் ராதிகா மட்டும்தான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தா. ஆனால் அவள் கூட அன்னைக்கு நின்று தடுக்கலை ஃப்ரெண்ட்ஸை. அவளை கிண்டல் பண்ணாதீங்க, பாவம் ஏதோ கிராமத்து பொண்ணு, இங்கிலீஷ் கொஞ்சம் தப்பாக பேசுகிறா, இதெல்லாம் ஏன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு மெதுவாக சொல்ல முயன்றா. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவள் எதுவும் சொல்ல, மனசுக்குள்ளே நினச்சதை வெளியில் சொல்லலை. அந்த அமைதி தான், அந்த குற்ற உணர்ச்சி தான் இப்போ அந்த பேய்க்கு ஒரு அட்வான்டேஜாக இருந்தது. அன்று மழை இல்லாமல் வானம் மேகமாக இருந்தது. 3 மணி ஆனது. ராதிகா லைப்ரரிக்குள்ளே தனியாக இருந்தா. மற்றவங்க வெளியில் போயிருந்தாங்க. அவள் நோட்புக்கை திறந்திருந்தாலும் கவனம் எங்கேயோ வேறு பக்கம் இருந்தது. அன்னைக்கு அந்த ஜூனியர் பொண்ணை எல்லோரும் கிண்டல் பண்ணப்போ நான் தடுத்துருக்கணும்ல. அதே நேரத்தில் லைப்ரரிக்குள்ளே ஒரு குளிர் பரவுனது. ஃபேன் சுற்றுனது, ஜன்னல் மூடியே இருந்தது. ஆனாலும் ஒரு குளிர். ராதிகா தரையை பார்த்தா. அவளோட ஷேடோ அசையாமல் இருந்தது. அவள் கொஞ்சம் கையை நகர்த்தி பார்த்தா. ஷேடோ ஒரு நொடி தாமதமாக அசைந்தது. இப்போ அவளோட மூச்சு வேகமானது. என்கிட்ட எதையும் எதிர்பார்த்து வரா, அவகிட்ட நான் மாட்டக்கூடாது. இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறப்பயே புக் ஷெல்ஃப் நடுவில் ஒரு கருப்பு நிழல் நீளத் தொடங்கினது.
குடை வடிவம் தெளிவாக இல்லை. ஆனால் ஒரு பெண் உருவம் ஷெல்ஃபுக்கு பின்னாடி நின்னது போல இருந்தது. அந்த உருவம் பத்மாவதி மாதிரி இல்லை, அது அந்த ஜூனியர் பெண் மாதிரி இருந்தது. அழுத முகம். அக்கா அப்படின்னு மெதுவான குரல். ராதிகாவோட உடம்பு உடஞ்சது. ஐயோ, அவதான்! நான் தடுக்கலைல்ல, நான் பார்த்தேன், ஆனால் நான் சிரிக்கலையே. ஷேடோ இப்போ ராதிகாவோட கால்களை நோக்கி நகர்ந்தது. லைப்ரரி மேஜை மேலே இருந்த பேனா தரையில் விழுந்தது. அவள் பின்னாடி போனா. அந்த ஷெல்ஃப் கொஞ்சம் குலுங்கினது. ராதிகாவோட இதயம் வேகமாக துடித்தது. இல்லை, நான் பயப்படலை அப்படின்னு சொல்ல முயன்றான். ஆனால் அவளுக்கு உள்ளே இருந்த உண்மையே வேறலை. அவள் பயப்படலை, ஆனால் வெக்கப்பட்டா. அவள் தன்னை பொறுத்தவரை தானே அந்த நிமிஷத்தில் தன்னை வெறுத்தா. அதுதான் அந்த பேய்க்கு தேவை. இப்போ அது அவளோட ஷேடோ மேலே முழுக்க மூடிக்கிட்டது. புக் ஷெல்ஃபுக்கு பின்னாடி இருந்த உருவம் மெதுவாக முன்னாடி வந்தது. அக்கா, அன்னைக்கு ஏங்க்கா எனக்காக நீங்கள் பேசலை அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டா. ராதிகா கண்ணீர் வடிச்சா. இல்லை இல்லை, நான் சொன்னேன், அவங்கெல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவங்க என்னை ஃப்ரெண்ட்ஸாக சேர்த்துக்க மாட்டாங்களோன்னு அப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அந்த வார்த்தை வெளியில் வந்த நொடியில் லைப்ரரிக்குள்ளே இருந்த குளிர் இன்னும் அதிகரித்தது. இப்போ அந்த நிழல் அவளோட கால்களை சுற்றுனது. ராதிகா பேலன்ஸ் இழந்தா. மேஜை ஓரம் தட்டுனா. அந்த நொடி லைப்ரரி கதவு திறந்தது. பரத் உள்ள ஓடி வந்தான். அவன் ஏதோ தவறாக இருப்பதை உணர்ந்து வந்திருந்தான். ராதிகா! அவன் அவள் கையை பிடிச்சான். அவள் ஆல்மோஸ்ட் கீழே விழுந்திருந்தா. ஷேடோ அவள் கால்களை விட்டு மெதுவாக விலகினது. இப்போ அந்த குடையோட வடிவம் குலுங்கினது. மழை இல்லாத நாளில் கூட லைப்ரரி ஜன்னலில் தண்ணீர் சொட்டுவது போல ஒரு சத்தம் எழுந்தது. இப்போ எல்லாம் அமைதியானது. ராதிகா தரையில் உட்கார்ந்தா. அவள் முழுக்க நடுங்கினா. கொஞ்சம் விட்டுருந்தா அவன் என்னை எடுத்துகிட்டு போயிருப்பா, அவள் அழுதுகிட்டே சொன்னா. மீனா வந்து நேராக அவளை பார்த்தா. ஏய், உன்கிட்ட என்னடி குற்ற உணர்ச்சி இருக்கு? நீ தான் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேயே, கேசவ் மெதுவாக சொன்னான். அப்படி இல்லை, அவன் நம்மெல்லாம் யார் ஸ்ட்ராங்குன்னு பார்க்குறா, யார் உள்ள இன்னும் ரொம்ப உடஞ்சிருக்காங்கன்னு பார்த்து அவள் தேர்ந்தெடுக்கிறா. பரத் இப்போ அமைதியாக இருந்தான். அவனுக்கு இப்போ புரிஞ்சது. அவர்களில் இன்னும் ஆழமான குற்ற உணர்ச்சி உடையவன் யாரு? அவன் இன்னும் பேசலை. அவன்தானா இல்லை மீனாவா? மழை அந்த மாலை மீண்டும் பெய்ய ஆரம்பிச்சது. மீனாவோட வாழ்க்கையிலையும் ஒரு இருண்ட பக்கம் இருந்தது. மீனா எப்போவுமே தன்னை கட்டுப்படுத்தி கொள்கிற ஒரு பெண். அவள் பேசுகிறப்ப கூட யார்கிட்டையும் அளவோட பேசுவா. யாராவது பேனிக்காக இருந்தால் காமா நிறுத்துவா. குடை உருவம் முதல்ல குற்ற உணர்ச்சியில் தான் வேலை செய்யுது அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சு சொன்னது கூட மீனா தான். ஆனால் அந்த அப்சர்வேஷன் அவளோட அனுபவத்திலேருந்து வந்தது. அவள் 12ஆம் வகுப்பு படித்தா. போர்டு எக்ஸாம் டென்ஷன். அவள் தான் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு. அது மட்டும் இல்லை, அவளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஸ்ருதி அவளை விட அதிகமாக ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாள். அவள் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, படிப்பும் கொஞ்சம் ப்ரெஷராக இருந்தது. சில நாட்கள் அவள் ஸ்கூலுக்கு வரவே இல்லை. ஒரு நாள் மாலை அவள் மீனாவுக்கு லேண்ட்லைனில் கால் பண்ணா. ஏய் மீனா, எனக்கு கொஞ்சம் மாதிரியாக இருக்குடி, மனசே சரியில்லைடி. மீனா அந்த நேரத்தில் மாடல் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தா. அவள் ஒரு இரிட்டேஷனில் பேசினா. என்னடி சும்மா சும்மா ஏதாவது ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க, நீ ஃப்ரீயாக இருடி, அதான் ஸ்கூலில் லீவு போட்டிருக்கேல, உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசுடி, சும்மா சும்மா எனக்கு கால் பண்ணாதடி, எக்ஸாம் முடியும் நானே பேசுகிறேன்டி, நாளைக்கு நான் பேசுகிறேன் எக்ஸாம் முடியும். அது ஒரு சாதாரண வார்த்தை. அடுத்த நாள் ஸ்ருதி ஸ்கூலுக்கு வரல. 3ஆம் நாள் செய்தி வந்தது. ஸ்ருதி தற்கொலை முயற்சி, ஹாஸ்பிட்டல். ஆனால் அவள் உயிர் தப்பலை. அந்த கடைசி ஃபோன் கால், நான் நாளைக்கு பேசுகிறேன்டி. மீனா சொன்ன வார்த்தை தினமும் அவளை குற்ற உணர்ச்சியில் துரத்துனது. அவள் லாஜிக்காக யோசிச்சு பார்த்தா. நான் காரணம் இல்லை, அவள் ஆல்ரெடி அன்ஸ்டேபிளாக தானே இருந்தா. நான் அவளுக்கு கவுன்சிலிங் கொடுக்க டாக்டர் இல்லையே. ஆனால் ஒருவேளை அந்த நொடி நம்ம ஃபோனை வைக்காமல் அவள் பேச்சை கேட்டிருந்தா அவள் மனசு மாறி இருப்பாளோ. நான் இருக்கண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் அவள் உயிரோடு இருந்திருப்பாளோ. இப்போ அந்த குற்ற உணர்ச்சி அவளோட ஷேடோவாகி நின்னது. மழை 3 மணி. ஹாஸ்டல் காரிடர். மீனா தனியாக ஸ்டடி ரூமில் இருந்தா. மழை சத்தம் மெதுவாக மந்தமானது. இப்போது ஒரு ஷேடோ அவளோட சுவரில் நீழ்ந்தது. அம்பர்லாவோட அவுட்லைன் இல்லை, ஆனால் இந்த முறை ஒரு ஃபோன் ரிசீவர் அவுட்லைன் வந்தது. லேண்ட்லைன் கால் வந்தது போல். நாளைக்கு பேசலாம் அப்படின்னு திடீர்னு ஒரு சத்தம். அது ஸ்ருதியோட குரல். மீனாவோட கைகள் நடுங்கினது. ஸ்டடி டேபிள் மேலே இருந்த ஃபோன் திடீர்னு ரிங் அடிக்க ஆரம்பிச்சது. ஹாஸ்டல் ஸ்டடி ரூமில் ஃபோன் இல்லவே இல்லை, ஆனால் அது ஒலித்தது. ஒரே ஒரு ரிங். இப்போ மீனா மெதுவாக ரிசீவர் எடுத்தா. அந்த பக்கம் எதிர்முனையில் அமைதி. அதுக்கப்புறம் மெதுவான மூச்சு. மீனா, இப்போ நீ பிஸியாவாடி இருக்க? அந்த குரல். அவளோட இதயம் ஆல்மோஸ்ட் நின்று போனது. இப்போ அந்த குடை வடிவம் மெதுவாக அவளை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருந்தது. அது பத்மாவதி இல்லை, அது ஸ்ருதியோட நிழல் வடிவம்.
அவள் இப்போ ஸ்டடி சேர்லேருந்து மெதுவாக எழுந்தா. அவள் ஜன்னல் பக்கத்தில் நடந்தா. இல்லை ஸ்ருதி, நான் உன்னோட இறப்புக்கு நான் காரணம் இல்லை. இப்போ ஷேடோ ரொம்ப பெரிதானது. நீ இருந்திருந்தா நான் உயிரோட இருந்திருப்பேன்ல மீனா. அந்த குரல், அந்த கேள்வி அவள் உள்ள இருந்த ஆழமான காயத்தை இன்னும் தொட்டது. ஆல்மோஸ்ட் அவ கொலாப்ஸ் ஆன நொடி டக்குன்னு மீனா கத்துனா. ஆமாடி, நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருடி ஸ்ட்ராங்காக சொன்னான். ஷேடோ திடீர்னு நடுங்கினது. ஃபோன் ரிங் நின்னது. ஒரு நிமிஷம் மீனா ஸ்டெடியானா. அவ ஸ்ருதி அப்படின்ற தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பயத்தை எதிர்கொண்டு துணிச்சலாக பேசினதுனால அந்த பேயால் அவளை பிடிக்க முடியல. அடுத்த நாள் மீனா ரொம்ப அமைதியாக இருந்தா. பரத் கேட்டான், ஏய் என்னாச்சு, உனக்கு என்ன நடந்துச்சு? மீனா மெதுவாக சொன்னா, அவள் என்னோட ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான என்னோட ஃப்ரெண்டு விஷயத்தை வச்சு என்னை கொலாப்ஸ் பண்ணி எடுத்துக்க பார்த்தா. வேலையாக நான் தப்பிச்சிட்டேன். மீனா இப்போ ஒரு அனலைஸ் பண்ணி சொன்னான், யார்கிட்ட கில்ட் அதிகமாக இருக்கோ அவங்க தான் டேஞ்சரான பர்சன். அவங்கள தான் அவள் எடுத்துப்பா. ஒவ்வொருத்தரும் அவங்களோட குற்ற உணர்ச்சியிலேருந்து விலகி பயத்தை எதிர்கொள்ள தயாராகுங்க. ஸ்ட்ராங்காக அவள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா. மீனா சொன்ன பாயிண்ட்டை மற்ற 3 பேரும் ரொம்ப கவனமாக வச்சுருந்தாங்க. ஆனால் மீனா அவள் உண்மையாகவே ஸ்ட்ராங்காக இருந்தாளா? ஹாஸ்டல் காரிடர் வெறிச்சோடி இருந்தது. பரத், கேசவ், ராதிகா 3 பேரும் ஸ்டடி ஹாலில் இருந்தாங்க. மீனா நான் கொஞ்சம் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னா. கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்டல் காரிடரில் இருந்த டியூப் லைட் ஃப்ளிக்கர் ஆனது. பரத் இப்போ திடீர்னு ஒரு அசாதாரணமான குளிரை உணர்ந்தான். ஏய், எனக்கு ஏதோ தப்பாக தோணுது. மீனா என்ன பண்ணுறா? இப்போ மீனாவோட அறைக்கு போனாங்க. மீனாவோட அறை கதவு உள்ளேருந்து பூட்டப்பட்டிருந்தது. அவங்க முதல்ல சாதாரணமாக தட்டுனாங்க. பதில் இல்லை. மழை சத்தத்தில் கேட்கலையோ? கதவு கீழே இருந்து இப்போ மெதுவான தண்ணீர் ஓட்டம் வெளியில் வந்தது. ஏய் என்னது, ரூம்குள்ளேருந்து தண்ணி எப்படி வருது? ராதிகாவோட குரல் இப்போ நடுங்கினது. கதவு உடைக்கப்பட்டது. அறைக்குள்ள மழை வரல, ஆனால் தரை முழுக்க ஈரமாக இருந்தது. ஜன்னல் மூடி இருந்தது. ஃபேன் மெதுவாக சுழன்றது. மீனா அந்த அறைக்கு நடுவில் நின்றுட்டு இருந்தா. அவள் கீழே விழுந்திருந்தா. ஃபேன்ல இருந்து ஒரு துப்பட்டா தொங்குனது. அவள் கால்கள் தரை ஆல்மோஸ்ட் தொட்ட நிலையில் இருந்தது. ஆமாம், அது ஒரு சூசைட் போல இருந்தது. ஆனால் அது சரியா இல்லை. அவளோட முகத்தில் ஏதோ வித்தியாசமாக இருந்தது. அவளோட கண்கள் திறந்தே இருந்தது. பரத் இப்போ அவளை கத்திக்கிட்டே கீழே இறக்க முயன்றான். அந்த நொடி அவன் தரையை பார்த்தான். அது அவளோட ஷேடோ இல்லை. அவள் உடல் இருந்த இடத்துல இப்போ ஷேடோ இல்லை. சுவர் மேலே ஒரு குடை வடிவம். ஆமாம், அவள் தான் அவளை குற்ற உணர்ச்சியிலிருந்து தூக்கிலிட வச்சு எடுத்துக்கிட்டா. அந்த கருப்பு குடை பிடிச்ச பத்மாவதி மீனாவை எடுத்துக்கிட்டா. அடுத்த நாள் ஃபைனல் இயர் மாணவி தற்கொலை. போலீஸ் ரிப்போர்ட்டில் மன அழுத்தம்னு கேஸ் க்ளோஸ் பண்ணப்பட்டது. பரத், கேசவ், ராதிகா 3 பேரும் பெரிய அமைதியில் இருந்தாங்க. துக்கம் அவங்களோட தொண்டையை அடைச்சது. இப்போ அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, இது சாதாரண சூசைடு இல்லை. ஆனால் இதை நம்மளால் நிரூபிக்க முடியாது. திரும்ப அது ஒருத்தரை தேர்வு செய்யுமா இல்லை விட்டுட்டு போயிருமா? அவங்களுக்குள்ள திரும்ப ஒரு குழப்பம். மீனாவோட மரணத்துக்கு பின்னாடி கல்லூரி முழுக்க ஒரு கனமான அமைதி நிலவுனது. மன அழுத்தம், தற்கொலை, அவள் அதிகமாக யோசிப்பவள். இந்த வார்த்தைகள் செய்தித்தாள்கள்லையும் நிர்வாக அறிக்கையிலையும் மாணவர்கள் பேசிக்கொள்ளும் உரையாடல்கள்லையும் அதிகமாக ஒலித்தது. ஆனால் பரத், கேசவ், ராதிகா இவங்களுக்கு அந்த விளக்கம் ஒருபோதும் முழுமையாக நம்பிக்கை அளிக்கல. அந்த அறையில் இருந்த அந்த ஈரமான தரை, ஜன்னல் மூடியிருந்தும் இருந்த அந்த குளிர், சுவர் மீது மங்கி இருந்த அந்த குடை வடிவம், அந்த 3 நிமிட அமைதி, அது யாருக்கும் கேட்காத சாட்சி. நாட்கள் கடந்தன. மழை குறைந்தது. வானம் மெதுவாக தளர்ந்தது. ஆனால் 3 மணிக்கு அவர்கள் இன்னும் நடுங்கினாங்க. அவங்க 3 பேரும் ஒரே முடிவுக்கு வந்திருந்தாங்க. ஓடிக்கொண்டே வாழ முடியாது. அவர்கள் வடக்கு பக்கம் இருந்த மூடப்பட்ட கட்டிடத்துக்குள்ளே போய் அந்த இடத்துலையே இந்த சுழற்சியை முடிக்கணும்னு நினச்சாங்க. அந்த நாள் திரும்ப லேசாக மழை பெய்தது. வரலாறு காணாத அளவுக்கு இல்லை, ஆனால் போதுமான அளவு. வளாகம் சீக்கிரமே காலியானது. கடிகாரம் 2:57. பரத், கேசவ், ராதிகா 3 பேரும் அந்த இரும்பு வேலியை தாண்டி உள்ள நுழைந்தார்கள். கட்டிடத்தின் கதவு பல ஆண்டுகளாக திறக்கப்படாதது போல இருந்தது. ஆனால் அவர்கள் தள்ளியவுடன் இப்போ அது மெதுவாக திறந்தது. உள்ள பாசி வாசனை, ஈரமான சுவர், உடைந்த கண்ணாடி வழியே மழையோட ஒளி. 2:59 அவங்க மேல் மாடிக்கு போனாங்க. பத்மாவதி இறந்ததாக கூறப்பட்ட ஜன்னல் பக்கத்தில் போய் நின்னாங்க. 3 மணி. மணி தூரத்தில் ஒலித்தது. அந்த நொடியில் மழையோட சத்தம் துண்டிக்கப்பட்டது. அந்த அறை முழுக்க அமைதி இருந்தது. இப்போ அவங்க 3 பேரோட நிழலும் தரையில் நீழ்ந்தது. அந்த நிழல்களுக்குள்ள 4வது நிழல் குடை பிடித்தபடி மெதுவாக சுவர்லேருந்து பிரிந்து அவர்களை நோக்கி நகர்ந்தது. இல்லை, இது இங்கேயே முடியணும், பரத் இப்போ சொன்னான். அந்த குடை வடிவம் இப்போ தெளிவாக இருந்தது. கருப்பு குடை, அதுக்கு கீழே ஒரு பெண் உருவம். அந்த முகம் தெளிவாக இல்லை.
அது பத்மாவதியா? இல்ல மீனாவா? 2ம் கலந்தது போல இருந்தது. நீ யாரு? எத தேடுற? உனக்கு யாரு வேணும்? கேசவ் இப்ப கேட்டான். இப்போ அந்த கொடைய கிழிச்சிட்டு ஒரு குரல் வந்தது. எனக்கு நினைவு வேணும். ராதிகா கண்ணீர் வடிச்சா. நினைவா? நீதான் எங்களோட நண்பர்கள பிரிச்சு எங்களுக்கு காயாத நினைவ குடுத்துட்டியே! இப்போ அந்த குடை வடிவம் பெரிதானது. அது அவர்கள சுற்ற முயன்றது. மழை இல்லாத அறைக்குள்ள தண்ணீர் துளிகள் தரையில விழுந்தது போல ஒரு சத்தம் எழுந்தது. உனக்கு என்னதான் வேணும்? எங்க உயிர் தானே வேணும். இப்போவே எடுத்துக்க. எங்களுக்கு தேவையே இல்ல. பரத் இப்போ கத்துனான். திரும்ப திரும்ப ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு வந்து ஒவ்வொருத்தரா எடுத்து நீ கொலை பண்றதுக்கு எங்க 3 பேரையும் நீ ஒண்ணா எடுத்துக்கோ. நாங்க நினைவுல எப்பவுமே வச்சுட்டு தான் இருக்கோம். உன்ன போல நாங்க யாரையும் உடைக்க மாட்டோம். அந்த வார்த்தைகள் காத்துல குலுங்குனது. இப்போ அந்த குடை வடிவம் திடீர்னு நின்னது. அது இப்போ அவர்கள தாக்கல. அது மெதுவா திரும்பி அந்த ஜன்னல நோக்கி நடந்தது. 3-2 மழை சத்தம் திரும்பினது. அந்த குடை வடிவம் மறைந்து போனது. வெறிச்சோடி போனது. 3 மாதங்கள் கழித்து மழைக்காலம் முடிந்தது. கல்லூரி சுவர் மீது ஒரு புதிய அறிவிப்பு. ஆன்டி ராகிங் அவேர்னஸ் செமினார். பரத், கேசவ், ராதிகா 3 பேரும் முன்னணியில இருந்தாங்க. அவங்க இப்ப ஜூனியர் மாணவர்கள் கிட்ட பேசினாங்க. அமைதி பத்தி, சிரிப்பு பத்தி, நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லக்கூடாத நொடிகள் பத்தி. அந்த நாள்ல காரிடர்ல ஒரு ஜூனியர் சின்ன பையன் கீழே விழுந்தப்போ ஒரு ஃபைனல் இயர் குரூப் சிரிக்கணும்னு முற்பட்டாங்க. ஆனா சிரிக்கல. இப்போ அவங்க கிளாப் பண்ணி அவனை பிடிச்சி எழுப்பி விட்டாங்க. இப்போ அந்த ஜூனியர் பையன் சிரிச்சான். தேங்க்ஸ்ன்னு சொன்னான். 4 வருடங்கள் கடந்தது. மழை. 3 மணி. புதிய பேட்ச். இப்போ வடக்கு கட்டிடம் இன்னும் நின்றுட்டு இருந்தது. ஜன்னலுக்கு பக்கத்துல ஒரு கருப்பு குடை பிடித்த ஒரு உருவம் ஒரு நொடி தோன்றுனது. அது அங்க நின்னு பார்த்தது. கீழே காரிடர்ல ஒரு குழு சிரிச்சது. ஆனா அந்த சிரிப்புல கிண்டல் இல்ல. ஒரு பொண்ண பார்த்து அவங்க கிண்டல் பண்ணல. ஒரு பையன் கீழே விழுந்தத பார்த்து அவங்க கிண்டல் பண்ணல. எல்லாருமே இப்போ மோட்டிவேட் பண்ணாங்க. அந்த கல்லூரி வளாகத்துல ராகிங், தனிமைப்படுத்துதல், யாரையும் இளக்காரமா பேசுதல் அப்படின்ற ஒரு விஷயமே நடக்கவே இல்ல. இப்போ அந்த குடை வடிவம் மெதுவா மங்கி போனது. இந்த முறை அது யாரையும் தேர்வு செய்யல. 4 வருடங்கள் முடிந்திருந்தது. கல்லூரி வாழ்க்கை முடிந்து வழக்கமான வாழ்க்கை ஆரம்பித்தது. பரத் வேலையில சேர்ந்திருந்தான். கேசவ் வேற ஒரு சிட்டிக்கு போனான். ராதிகாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. மழைக்காலம் திரும்ப வந்தது. அந்த ஆண்டு அதே மாதம் அதே நாள் 3 மணிக்கு. இப்போ வானம் திடீர்னு கருமையானது. மழை வரலாத காணாத அளவுக்கு கொட்டி தீர்த்தது. முதல்ல ராதிகாவோட வீட்டுல நடந்தது. அவ கிச்சன்ல இருந்தா. மழை சத்தம் திடீர்னு மந்தமானது. கடிகாரம் 3 மணி. மின்சாரம் ஒரு நொடி மங்குனது. அதுக்கப்புறம் திரும்ப வந்தது. ஆனா ஹால் சுவர்ல ஒரு மெதுவான ஒலி. அது ஒரு குடையோட வடிவம் இல்ல. அது ஒரு பெண்ணோட உருவம். அது கருப்பு இல்ல, ஒரு மங்கலான வெள்ளை. இப்ப ராதிகா உறைஞ்சு போனா. அவ பெயரை யாரோ மெதுவா சொன்னது போல இருந்தது. நீ அப்போ திரும்ப வந்துட்டியா? அந்த நொடி ஒலி மங்குனது. அதே நேரத்துல பரத்தோட வீட்டுல மழை ஜன்னல் கண்ணாடி மீது கொட்டுனது. 3 மணி. இப்போ டிவி தானா ஆஃப் ஆனது. சுவர் மேல ஒரு நிழல் தோன்றுனது. இந்த முறை அது குடை வடிவம் இல்ல. அது ஒரு திறந்த கை போல இருந்தது. ஒரு எச்சரிக்கை போல இருந்தது. ஒரு நினைவூட்டல் போல இருந்தது. இப்போ அதை பார்த்து பரத் ரொம்ப பயந்து போயிட்டான். மழை சத்தம் இப்போ அதிகமானது. கேசவ் தூரத்து நகரத்துல அப்பார்ட்மெண்ட் பால்கனியில நின்றுட்டு இருந்தான். 3 மணி. மழை திடீர்னு நின்னது. மின்னல் ஒரு நொடிக்கு வானத்தை பிளந்தது. அந்த மின்னல் ஒளியில பால்கனி கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன்ல ஒரு பெண் உருவம் இருந்தது. அது பத்மாவதி மாதிரி இல்ல. அது மீனா தான். ஆனா அது அவளோட முகத்துல கோபம் இல்ல, அமைதி இருந்தது. இப்போ கேசவ் மெதுவா சொன்னான். ஒரு நாள் நாங்க உன்னை மறந்ததே இல்லை மீனா. ரிஃப்ளெக்ஷன் மறந்தது. அந்த மழை நாள்ல யாரும் இறக்கல, யாரும் காணாமல் போகல. ஆனா 3 பேரும் ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. அவ திரும்பி வந்திருக்கலாம். ஆனா அவ பழி வாங்க அல்ல, எதுவோ நினைவூட்ட வந்திருக்கா. மீனா இறந்த நாள்ல அவர்கள் எடுத்த முடிவு. அது வெறும் கல்லூரிக்காக மட்டுமல்ல, வாழ்க்கைக்காகவும். இறுதி காட்சி. வடக்கு கட்டிடம். மழை. 3 மணிக்கு. ஜன்னல் அருகே ஒரு மங்கலான ஒளி. குடை வடிவம் இல்ல, கயிறு இல்ல, அழுகை இல்ல. ஒரு குரல் மட்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 3 மணி மழையை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மழை வழக்கம் போல தொடர்ந்தது. சில சுழற்சிகள் உயிரை எடுக்க திரும்பாது. அவை மனிதர்களை மாற வைக்க திரும்பும். ஓகே வியூவர்ஸ், இந்த நாவல் எப்படி இருந்தது? இது வந்து ஒரு என்ன சொல் ஹாரர் நாவல், ஹாரர் மூவிஸ் பார்த்துருக்கவங்களுக்கு அப்படி நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி நாவல் வந்து கேட்குறதுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி மூவிஸ் பார்க்குறதுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனில் தான் நான் இந்த நாவலை வந்து எழுதினேன். அந்த மாதிரி வியூவர்ஸ்க்காக கண்டிப்பாக இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இந்த மாதிரி நிறைய சூப்பரான, இன்ட்ரெஸ்டிங்கான கிரைம், த்ரில்லர், ஹாரர் நாவல் அப்டேட்ஸ் வேணும் அப்டின்னா, மறக்காம தமிழ் நாவல் வித் யுவதி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த நாவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்றப்போ ஒரு ஹைப் பட்டன் வரும். அந்த ஹைப்பையும் நீங்க குடுங்க. நீங்க பண்ற சப்போர்ட் தான் என்னோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். என்னோட சேனல சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே தேங்க்ஸ். தேங்க் யூ ஸோ மச். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் யுவதி. அடுத்த ஒரு சூப்பரான, இன்ட்ரெஸ்டிங்கான நாவலோட வரேன். பாய். டேக் கேர். டாடா.